பாதுகாப்பு இல்லை, பிரிஞ்சு போனா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. பிரபா சொல்றாரு, நீங்க தர்ம வாழ்க்கை நீங்க வாழணும். கணவன் இல்ல, ஒரு கால் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா பிள்ளைகளோட அரவணைப்புக்கு நீங்க வந்து வர வேண்டும். பிள்ளைகள் இல்லைனாக்கா உங்களுடைய பெற்றோர்களுடைய சொந்த சகோதரர்கள் யாராச்சும் அவங்க அரவணைப்புக்கு நீங்க வந்து வர வேண்டும். பாயிண்ட் என்னன்னாக்கா, நீங்க மீண்டும் திருமணம் பண்ணிக்கிட்டு மீண்டும் இந்த விஷயம் திருமணம் பண்ணிக்கிட்டு மீண்டும் இந்த பிரபா சொல்ற மாதிரி மேரி அகெயின் மீண்டும் இந்த புலனுணர்வு வந்து ஈடுபடுறதுனால இதனுடைய பிரச்சனை தீர போறது பிரபா சொல்றாரு. ஓகே ஓகே, வேற உங்களுக்கு எதனாச்சும் இருந்து கேளுச்சுன்னா நீங்க கேளுங்க. இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு? ஓகே, நீங்க நம்ம லைன்ல நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். யாரோட உதாரணம் பார்க்கலாம்? நல்ல எக்ஸாம்பிள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோடைய வைஃப் விஷ்ணு பிரியா. சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து 16 வயசு. அவங்க வந்து 86 வருஷம் நினைக்கிறாங்க, 82 86 வயசு வரைக்கும் அவங்க வந்து வாழ்றாங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபுக்கு இப்ப 24 வயசு. 16 வயசுல மனைவி விட்டுட்டு அவர் போறாரு. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வாழ்க்கையை அப்படியே வாழ்றாங்க. சைத்தன்ய பாகவதம் சொல்லப்படுது, அவங்களுடைய காலை கூட யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் ஸ்திரீ தர்மம், எப்படி வாழ்றாங்க. அவங்க போயிட்டு உடனே மற்ற விஷயங்கள்லாம் பண்ணல. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்கள நம்ம பார்க்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி, மகாபாரதத்துல வந்து பாண்டவர்கள் வந்து காஞ்சிபுரம் போனா இந்த கேள்வி கேட்டாரு, வேற ஆளும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. மகாபாரதம் படிச்சீங்கன்னாக்கா பாண்டவர்கள் வந்து இந்த ராஜ்யத்தை திறந்த உடனே அவங்க வந்து மலை மேல இருந்து ஒருத்தரா குதிச்சு சொர்க்கத்துக்கு போவாங்க என்பது வந்து ஒரு கதை வந்து மகாபாரதத்துல இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க ஸ்ரீமத் பாகவத்துல வந்து என்ன சொல்லப்படுதுனாக்கா, அவர்கள் வந்து உயிரை விடும் பொழுது அதே உடலில் வந்து அவர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து அடைகிறாங்க என்பது வந்து சொல்லப்படுது. ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து முதல்ல பார்க்கணும். அப்ப ஜீவ கோஸ்வாமி இங்க என்ன சொல்றாருனாக்கா, பாண்டவர்களுடைய உடல் வந்து இட்ஸ் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவலைஸ்ட்னு சொல்றாரு. அவங்க உடல் வந்து ஆன்மீக உடலாகவே இருக்குதுன்னு சொல்றாரு. எப்படி? நாரத முனிவர் போல. நாரத முனிவர் வந்து அந்த மேட்சவனோட பையன்ல இருந்து நாரத முனிவர் ஆகும்போது பாகவதமே சொல்லுது அவருடைய உடல் வந்து ஆன்மீக உடல். ஆனா அவர் வந்து வாழ்றது வந்து எங்க? திரிலோக சஞ்சாரியா வந்து எங்க வேணாலும் அவங்களால போக முடியும். அதே போல இந்த பாண்டவர்களும் வந்து அவர்களுக்கு வந்து இந்த உடல் வந்து ஆன்மீக உடலை போல இருக்கிறதுனால அவர்கள் வந்து இங்க வாழ்வதும் ஆன்மீக உலகத்துல வாழ்வதும் doesn't make much difference. இது ஒரு கருத்து. இன்னொன்னு, மகாபாரதத்துடைய நோக்கம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 4 தான். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த 4 சுத்தி தான் வந்து மகாபாரதம் இருக்கும். அங்க வந்து இந்த தர்ம கதைகள் நிறைய இருக்கும், கிருஷ்ணர் கதைகள் கொஞ்சம் வரும், எல்லாரோட கதையும் நிறைய வரும். இது மகாபாரதம். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பத்திலே நம்ம ஆரம்பிக்கும் என்ன சொல்றோம்? தர்ம புரோஜித கைத்தவ அத்ர நிர்மத் சரானம் சதாம் சொல்றோம். அப்போ இந்த கைத்தவ தர்மா, இந்த தர்மம், அர்த்தம், காமம், மோட்சத்தை வந்து ஸ்ரீமத் பாகவதம் வந்து சீட்டிங் ரிலிஜன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து முதல்ல பாகவத்துல வந்து இந்த 4 வந்து விளக்கப்படுது. அப்ப 5வது புருஷார்த்தம் என்னன்னாக்கா கிருஷ்ண பக்தியை பத்தி வந்து ஸ்ரீமத் பாகவதம் பேசுது. அப்போ மகாபாரதம் எல்லா கதையுமே பேசுது, முக்கியமாக தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் ஒரே கதையை தான் பேசுது. யாரை பத்தி? கிருஷ்ணரை பத்தியும் கிருஷ்ணர் பக்தியை பத்தியும். ஓகே, ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவதம் வந்து வியாசருடைய முதிர்ச்சி அடைந்த நிலையில எழுதக்கூடிய ஒரு புராணம் வந்து ஸ்ரீமத் பாகவதம். மகாபாரதம் எல்லாமே எழுதி முடிஞ்சு புராணங்கள்லாம் எழுதி கடைசியா வந்து ஸ்ரீமத் பாகவத் வந்து அவர் அங்க எழுதுறாரு. அதனால இந்த 2க்கும் வந்து ஒரு தட்டில் வச்சு பார்த்தோம்னாக்கா நம்ம எது வந்து இப்ப பிரமாணமா எடுத்துக்கணும்? ஸ்ரீமத் பாகவதம் தான். அது இன்னொரு அர்த்தம். 3வது விளக்கம் ஜீவகோஸ்வாமி என்ன சொல்றாருனாக்கா, மகாபாரதத்துடைய கதை, வியாசர் மகாபாரதம் எழுத கதை, அது வேற கல்பத்தில் நடந்த கதையாக இருக்கலாம் வந்து சொல்றாரு. கல்ப பேதா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற கல்பம்னா உங்களுக்கு தெரியும்,
சத்தியதேக துவாபர களி இதெல்லாம் 4 வாட்டி ஓடி அவர் கல்ப முடியும். அது வேற கல்பத்துல இருக்கக்கூடிய பொருளாக வந்து இருக்கலாம் என்று சொன்னாரு. அப்ப பாயிண்ட் என்னன்னாக்கா, ஸ்ரீமத் பாகவத்துல என்ன சொல்லுது, பாண்டவர்கள் எல்லாருமே வந்து அதே உடல்ல கிருஷ்ணரை அடைகிறாங்க. ஸோ இதுக்கு காரணங்கள் வந்து, முதல் அவங்க உடல் வந்து ஏற்கனவே வந்து ஆன்மீக உடலாக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது, ஸ்ரீமத் பாகவதோட நோக்கமும் மகாபாரத நோக்கமும் ஒண்ணு கிடையாது. ஸ்ரீமத் பாகவத்துல கிருஷ்ணர் கதைகள் மட்டும்தான் பேசுது, பக்தியை பத்தி பேசுது, கிருஷ்ண பக்தர்களை பத்தி பேசுது. அப்ப அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல அது மெயின்லி வந்து தர்ம அர்த்த காம மோக்ஷா. ஸோ அதுல இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்ரீமத் பாகவத் தான் நம்மளுடைய புராணம் அமலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மூணாவது, வேற கல்பத்துல நீங்க நடந்த கதை, ஸ்ரீராமாயண கதையில ஒரு கதைகள் வந்து இல்லாத கதைகள்லாம் வந்து சிலமே சொல்லப்படுது, அது வேற கல்பத்தில் நடந்துக்கலாம் என்று ஆச்சாரியர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. ஓகே, இதுதான் வந்து போன வாரம் கேள்விக்கான பதில். எப்பயுமே இந்த வாரம் கிளாஸுக்கு வந்து நம்ம போகலாம். சாப்டர் 16 சொல்லுங்க. சரி, ஆமா, அவங்க இருக்காங்க. சரி, இது காந்தர். ஓகே, சரி. ஒன்று நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், குந்தி வந்து சக்சஸ் பொட்டன்ஷியல் சொல்றாரு பாகவதம் ரிப்போர்ட்ல. இன்னொன்னு, பாண்டு வந்து ரொம்ப இளம் வயதிலே வந்து அவர் உடலை விடுறாரு. ரெண்டாவது, மாத்திரைக்கு வந்து குழந்தைகள் கிடையாது. ஆமா, ஆனா அவங்க 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 எப்படி பிறகுறாங்கன்னா குந்தியோட உதவியில தானே. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கதை, துர்வாசர் வந்து குந்திக்கு மந்திரம் கூட. ஸோ இவென்ச்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அது மதர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா குந்தி. இப்போ குந்தி வந்து குழந்தைகள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவங்க வந்து ஷி ஸ்டே பேக் போத. ஆனா அங்க காந்தாரி கதை அப்படி கிடையாது, பிள்ளைங்களாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இதுதான். ஆமா, இது வந்து நம்ம ஆச்சாரியர் கருத்து தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப 16வது அத்தியாயத்துல வந்து ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து யார் யாரை பார்த்திருக்கிறோம் ஸ்ரீமத் பாகவத்துல. முதல்ல யாரை பார்க்கிறோம், சாப்டர் 1ல வியாசரை பார்க்கிறோம், அப்புறம் நாரதரை பார்க்கிறோம், அப்புறம் வேற யாரை பார்க்கிறோம், வியாசர், நாரதர், சூத கோஸ்வாமி, சௌனகாதி ரிஷிகள், ரைட் தானே. அப்புறம் வேற யார் பார்க்கிறோம், பாண்டவர்கள், யுதிஷ்டிரன், குந்தி. அப்புறம் 9வது அத்தியாயத்துல பீஷ்மர். இவர்கள் எல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் பார்த்துட்டோம், நிறைய கதாபாத்திரங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம், நிறைய பேர் பேசுறாங்க. துவாரகா வாசிகள் பத்தி பார்க்கிறோம், அங்க ஹஸ்தினாபுரத்து வாசிகளை பத்தி நம்ம வந்து படிச்சோம். 11வது அத்தியாயம் 12வது அத்தியாயத்துல இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனா இது வரைக்கும் ஒரு கேரக்டர் உள்ளுக்கு வரவே இல்லை. யாரு, பரீட்சித் மகாராஜ். இன்னும் அவர் வரவே இல்லை. அவருடைய அப்பியரன்ஸ் மட்டும் தான் நம்ம படிச்சுமே தவிர அவருடைய ஆக்டிவிட்டியை பத்தி. ஏன்னா 4வது அத்தியாயத்துல அந்த சௌனகாதி ரிஷிகள் கேட்கக்கூடிய கேள்வி, அந்த 4 கேள்வியில 5 கேள்வியில ஒரு கேள்வி என்னன்னாக்கா, பரீட்சித் மகாராஜோடைய அப்பியரன்ஸ் அண்ட் ஹிஸ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அப்ப அவருடைய அப்பியரன்ஸை வந்து நம்ம பார்த்துட்டோம், அவருடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து இன்னும் பார்க்கல. ஸோ இதற்கு மேல பரீட்சித்தோடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம வந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் பார்ப்போம். அதற்கப்புறம் வந்து சுகதேவ கோஸ்வாமியோடைய கதை வந்து 19வது அத்தியாயத்தில் நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டோ நம்ம வந்து முடிக்கிற கட்டத்தில் இருக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து இந்த 16. ஸோ இப்போ 16வது அத்தியாயத்துல 4 கேரக்டர் வந்து உள்ளுக்கு வரும். யாருக்கு தெரியும் அந்த 4 கேரக்டர் யாருன்னு? ஒருத்தர் பேர் நான் சொல்லிட்டேன், பரீட்சித்து. ரெண்டாவது இல்ல, சூத கோஸ்வாமி வைக்க மாட்டாரு. புது கேரக்டர், புதுசா 4 கேரக்டர் என்ட்ரி ஆகுது. இப்போ வந்து இந்த 16 சாப்டர்ல முதல்ல பரீட்சித் மகாராஜ், ரெண்டாவது கலி என்ட்ரு பண்ணுவான், 3வது தர்ம தேவதை, 4வது பூமி, அதான் காவ் அண்ட் புல். ஸோ இது 4 வந்து இந்த 16வது அத்தியாயத்துல
இவங்களுடைய அறிமுகத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து 17 அத்தியாயம் வரைக்கும் இவங்க வருவாங்க. இந்த கேரக்டர்லாம் வந்து 17 அத்தியாயம் வரைக்கும் வந்து வரும். 18 வந்து கொஞ்சம் வேற கதைக்கு போகும். ஸோ இப்ப இன்னைக்கு வந்து நீங்க வந்து இந்த 4 பேரோட தான் நம்ம வந்து தொடர்பு. முக்கியமா இந்த 2 பேரு, இந்த பூமியும் தர்மமும், பூல் அண்ட் கவ், இது 2. பரீட்சித் மகாராஜ், கலி. கலியோட ரொம்ப கதையை வந்து அடுத்த அத்தியாயத்தை நம்ம பார்க்கலாம். பட் எனிவே புதுசா இந்த 4 தான் நம்ம அதனுடைய சுருக்கத்தை வந்து நம்ம வந்து இங்கேயே பார்க்கலாம். இது வந்து பிரபுபாதனுடைய பொறுப்பாட்டை வச்சு நம்ம பார்த்தோமா, அமேசிங் பாயிண்ட்ஸ், அமேசிங் ரியலைசேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டெக்ஸ்டுமே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ரொம்ப நேரத்துக்கு நம்ம பேசலாம். ஏன்னா பொறுப்பாட் வந்து அந்த ஸ்பெஷல் நடுவில் அவர் எழுதிக்கிற நடு செக்ஷன் எழுதிக்கிற பொறுப்பாட் வந்து ரொம்ப ஆழ்ந்த கருத்துகள். நீங்க படிச்சாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து பொறுப்பாட் வந்து எழுதியிருப்பாரு. அமேசிங்கா இருக்கும். ஸோ நம்முடைய ஆச்சாரியர்கள் பலதேவ வித்யாபூஷன், விஷ்ணு சக்கர டாக்கூர், இவர்கள் என்ன சொல்றாங்க வச்சு நம்ம இது வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து முதல் செக்ஷன், இந்த முதல் செக்ஷன் வந்து என்னன்னாக்கா, பரீட்சித் மகாராஜ் அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு ஐடியல் ரூலர். அவர் கலியை வந்து என்ன பண்ண போறார் என்பதுதான் வந்து நம்ம வந்து இங்கே பார்க்க போறோம். ஓகே, முதல் ஸ்லோகம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டோ, சாப்டர் 16, டெக்ஸ்ட் 1. ஓகே, சூத்த உவாச்ச ததா பரீட்சித் த்விஜாவர்ய சிக்ஷாய மஹிம் மகாபாகவத சாசசாஹ யதா ஹி சூத்யம் அபிஜாதகோ விதாம் சமாதிசன் விப்ர மஹத் குணஸ்ததா. Okay, translation. Tamil and Tamil. Sutta Goswami said, "Oh, let Brahmanas Maharaj Parishit then begin to rule over the world as a great devotee of the Lord under the instruction of the best of the twice born Brahmanas. He ruled by those great qualities which were foretold by expert astrologers at the time of his birth." ஓகே, இப்போ பரீட்சித் மகாராஜாவுடைய குவாலிட்டிஸ் நம்ம வந்து இங்க பாக்குறோம். அப்போ பரீட்சித் மகாராஜாவுடைய முதல் குவாலிட்டி என்னன்னாக்கா, அவருடைய ராஜ்யத்தை வந்து பிராமணர்களுடைய அட்வைஸ் கவுன்சில் கீழே வந்து அவருடைய ராஜ்யத்தை வந்து அவர் நடத்துறாரு. இது முதல் பரீட்சித் மகாராஜாவுடைய குவாலிட்டி. இந்த குவாலிட்டி ஏற்கனவே அவர் அவதாரம் பண்ணன உடனே ஏற்கனவே அந்த அஸ்ட்ராலஜி கணிக்கும் பொழுது இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டோம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒண்ணு. சோ பரீட்சித் மகாராஜா வந்து ரொம்ப சக்தியான, ரொம்ப கம்பீரமான, ரொம்ப ஒரு வீரியமான ஒரு ராஜாவாக இருந்தாலும், யுதிஷ்டிர அர்ஜுனன் வம்சத்துல வந்திருந்தாலும் அவர் வந்து எப்பொழுதுமே பிராமணர்களுடைய கட்டளைக்கு கீழே தான் வந்து வேலை செஞ்சிருக்கிறாரு என்பதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்துல இது கருப்பொருள் பொறுப்பாட்டு எழுதுறாரு. Kings like Maharaj Parikshit had their council of advisors, and all the members that the council were either great sage or Brahmana. அப்போ பிரபு சொல்றாரு, பரீட்சித் மகாராஜன் வந்து அட்வைசர்னாக்கா என்ன சொல்லப்போ ஆலோசனை பண்ற டீம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி ஏஜேகே பிபிபி எல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து கிரேட் சேஜஸ் அண்ட் பிராமணாஸ் பிரபு சொல்றாரு. அப்போ ஏன் வந்து அந்த பிராமணர்களுக்கு பரீட்சித் மகாராஜ் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு? இப்பயும் தான் பிராமணர் இருக்கிறாங்க. ஏன் உங்க ஸ்டேட்ல யாரும் கேட்க மாட்டாங்க பிராமண அட்வைஸ்? ரிப்போர்ட் எழுதுறாரு. Because they did not accept any salary, nor had they any necessities for such salaries. The state would get best advice without expenditure. அவங்க வந்து ஃப்ரீயாவே வந்து ஆலோசனை பண்றாங்க. ஏன்னா பிராமணர்கள் சம்பளம் வாங்க கூடாது. அப்போ பிராமணர்களுடைய நிலை உயர்ந்த நிலையில வந்து அவங்க இருக்கிறாங்க. ஏன் அவங்க அந்த நிலையில இருக்கிறாங்க? அந்த பரீட்சித் மகாராஜோட ராஜ்யம்
பிராமணர்கள் எல்லாம் நல்லா சரிவர அவர் பார்த்துக்கிறதுனால அந்த தேவையே அவங்களுக்கு அங்க கிடையாது. அப்போ நீங்க ரெண்டு பார்க்கணும். பரீட்சித் மகாராஜோட குவாலிட்டி அஸ் அ கிங் நம்பர் 1, பிராமணர்கள் எல்லாத்தையும் பராமரிக்கிறாரு. அந்த பரீட்சித் காலத்துல வாழ்ந்த அந்த பிராமணரோட நிலை எப்படி இருக்குனாக்கா சிறந்த பிராமணர்கள். ஏன்னா அவர் பணத்துக்காகவோ இல்ல செல்வத்துக்காகவோ கையேந்தினதே கிடையாது. புரியுதுங்களா? அதனாலதான் இங்க சொல்றது. அப்போ ஃப்ரீயா அந்த பிராமணர்கள் ஆசிரியர் கருத்து எழுதுறாங்க. ஃப்ரீயா பிராமணர்கள் கருத்து அந்த கவுன்சில் கருத்து கொடுத்தாலும் அந்த பிராமணர்களை பரீட்சித் போல இருக்கக்கூடிய ராஜாக்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயா தான் நீ அட்வைஸ் பண்ற, உனக்கு என்னடா மரியாதை அப்படின்னு செய்ய மாட்டாரு. ஏன்னா அந்த பிராமணர்கள் அவங்க புலனின்பத்துக்கு அடிமைப்பட்ட பிராமணர்கள் கிடையாது. அவங்க ரொம்ப ஞானம் முதிர்ச்சி அடைந்த பிராமணர்களாக இருக்கிறதுனால பரீட்சித் மகாராஜுக்கு பிராமணர்கள் மேல மரியாதை வருது, பிராமணர்களுக்கு அரசர் மேல கருணை வருது. இது ரெண்டு வே ஆஃப் ரெசிபிகேஷன். இப்ப ஆக்சுவலி கலி இருக்கிறான். கிருஷ்ணன் யுதிஷ்டிர கதையிலே பாக்குறோம். கிருஷ்ணர் கலவனோடனே கலியோட இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஆனா அவனும் வெளியாகல, இப்ப வெளியாக போறான். ஆனா பரீட்சித் மகாராஜா இருக்கிற வரைக்கும் அவனால பெருசா ஒன்னும் செய்ய முடியல. இப்ப கலிதான் வந்துட்டான் வச்சுக்கிட்டாக்கா பரீட்சித் மகாராஜா அப்பயும் அந்த நாட்டை சிறப்பா ஆள்றாரு. அப்ப பரீட்சித் மகாராஜா அங்க ப்ரோபாட்டிங்க அதான் அவர் எழுதுறாரு, rule over the world as a great devotee of the Lord under the instruction of twice born brahmanas. இதுதான் இந்த ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சோ பரீட்சித் மகாராஜா சிறந்த ராஜா. ஏன்னா பிராமணர்களுடைய ஆதிக்கத்துக்கு ராஜ்யம் பண்றாரு. பிராமணர்களும் இப்ப இருக்கிற மாதிரி கொராப்டட் பிராமணர்ஸ் கிடையாது. அவங்க ஞான முதிர்ச்சி அடைந்து செல்ஃப்லெஸ் பிராமணாஸ். அவங்களுக்கு தேவை என்பதே கிடையாது. பிராமணர்கள்லாம் முதல்ல சம்பளம் வாங்கக்கூடாது. ரைட் தானே ப்ரோ? நீ சம்பளம் வாங்கினாக்கா நீ ஒரு சூத்ரன். இப்ப நம்ம எல்லாருமே அந்த கேட்டகரி தான். சிதனி சொல்ற கலோ இந்த கலியுகத்துல எல்லாருமே சூத்ரர்கள் என்று சொல்லி நம்ம மனசை தேர்த்திக்குவோம், அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். பட் பாயிண்ட் என்னன்னாக்கா பிராமணர்கள் சம்பளம் வாங்குறது. உதாரணத்துக்கு ஒரு யாகம் செய்யறாங்கனாக்கா நான் சொல்றது முன்னுள்ள காலத்துல அவங்க இவ்வளோ அப்படின்னு ரேட்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ராஜாக்கள் அவங்களுக்கு வேண்டதை விட அதிகமாவே செய்வாங்க. ஆனா அந்த பிராமணர்கள் இதை எதிர்பார்த்தும் கிடையாது. அவங்க அது பகவானுக்கு ஒரு சேவையா தான் செய்யறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராமணரோட நிலையில பகவான் என்ன பண்றாரு, அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் பகவானை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இதுதான் அந்த செட்டப். வர்ணாசிரமத்துல சத்திரிய பிராமணா சத்திரிய வைஷ்ய சூத்ரா, இதுதான் அந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம் சரியா இருந்துச்சுனாக்கா, நல்ல ராஜா இருந்தானாக்கா அவன் என்ன பண்ணுவான், பிராமணருடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருப்பான். பிராமணர் என்ன பண்ணுவாரு, சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும்தான் அவர் சொல்லுவாரு. அப்ப அந்த அரசாட்சி எப்படி நடக்கும், ராமராஜ்யமா தான் இருக்கும். ஏன்னா சாஸ்திரப்படி இருக்கு. அப்போ அந்த மாதிரி நடக்கும் பொழுது அடுத்து வைஷ்யன் வரான். அவன் வியாபாரம் பண்ண போறான். அப்ப அவன் வியாபாரம் பண்ணும் பொழுது அரசாங்கம் என்ன பண்ணக்கூடாது, நிறைய டேக்ஸ் போடுறது, அவனை போய் கழுத்தை நடிக்கிறது, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது தர்மவாதியான ஒரு அரசாட்சி. இந்த 3 பேர் தப்பிச்சிட்டாலும் கடைசியா ஒருத்தர் இருக்கிறான் சூத்ரன். அவன் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அவன் எல்லாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்னு. ஆனா ஸ்ரீமத் பாகவத் நம்ம படிச்சதுமே படிக்கிறது கிடையாது. ஏன்னா பரீட்சித் மகாராஜ ராஜ்யத்துல எல்லாருமே அவங்களுடைய வர்ண அவங்களுடைய ஆசிரம பிரகாரம் கரெக்டா நடந்திருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து 2வது ஸ்லோகம். இது பரீட்சித் மகாராஜா அவருடைய திருமணத்தை பத்தி அங்க பேசுது. டிரான்ஸ்லேஷன் படிங்க. டெக்ஸ்ட் 2. ஓகே, பரீட்சித் அங்க திருமணம் பண்றாரு. அவருக்கு முக்கியமான பையன் ஜனமேஜயன். ஜனமேஜயன் கதை உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவுடைய இறப்பு காரணமா இருக்கிறதுக்கு பிற்பாடு பெரிய யாகம் பண்ணி எல்லா பாம்பையும் பழி வாங்கணும்ன்றது அந்த கதையெல்லாம் வரும். ஓகே, இப்ப ஜீவகோஸ்வாமிங்க என்ன கருத்து சொல்றாருனாக்கா, ஏன் திடீர்னு பரீட்சித் கல்யாணத்தை பத்தி இங்க சொல்றாங்க, என்னென்னமோ கதைகள் வரப்போகுது, ஏன் குறிப்பா பரீட்சித் இப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும்.
ஏன்னா ஜீவகோஸ்வாமி சொல்றாரு, அரசன் என்பவன் பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடாது. திருமணம் ஆனவன் தான் ஜீவகோஸ்வாமி சொல்றாரு அவருடைய கிரமசந்தர்பால. அதனாலதான் குறிப்பெடுக்கிறாங்க, பரிசுட்டு நீங்க பேச தேவையில்ல, பரிசுட்டு திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு அப்படின்னு கருத்தை ஜீவகோஸ்வாமி சொல்றாரு. 3வது ஸ்லோகம். ஆஜஹாரஸ்வமேதம் ஸ்திரீன் கங்காயாம்பூரி தக்ஷிணான் சாரத்வதம் குரும் கிருத்வா தேவ யத்ராக்ஷி கோச்சரா. ஓகே, டிரான்ஸ்லேஷன் படிங்க யாராச்சும். ஓகே, இங்க நிறைய கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். பட் எனிவே முதல் கருத்து நீங்க இங்க பார்க்கலாம், பிரபுபாதர் அந்த டிரான்ஸ்லேஷன்ல எழுதுறாரு. And at அந்த கடைசி லைன்ல நீங்க பார்க்கலாம், and at this sacrifice even common men could see demigods. அப்ப பரீட்சித் மகாராஜா யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்துல வரக்கூடிய அந்த தேவர்கள் அந்த ஹவிஸ் பாகத்தை வாங்கறதுக்கு வரும் பொழுது சாமானிய மனிதர்கள் கூட அந்த தேவர்களை பார்க்க முடிஞ்சான். அது இங்க சொல்றாரு. அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, பரீட்சித் மகாராஜா எவ்வளவு சிறந்த பக்தராக இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு ராஜாவாக இருந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி அவர் இருந்ததுனாலதான் சாதாரண பிரஜை கூட அந்த யாகத்துல தேவர்கள் அந்த அபிஷ்பாகத்தை வாங்குவதை சாமானிய மனிதர்கள் கூட பார்க்க முடியும். பிரபுபாதர் எங்க சொல்றாரு, ஆல்தோ பிரபுபாதர் புக்பாட்ல இருக்குது, நீங்க படிக்கலாம். ஆல்தோ செலஸ்டியல் பீயிங்ஸ் ஆர் நாட் விசிபிள் டு தி நேக்கட் ஐஸ். பெரும்பாலும் தேவர்கள் நம்ம மாதிரி ஆட்களுடைய கண்களுக்கு தெரியவதில்லை. It was due to the influence of Maharaj Parikshit that demigod also agreed to be visible. பரீட்சித் மகாராஜானால மட்டும்தான் இது சாத்தியமாக ஆகிவிட்டது. அதை விட முக்கியமான காரணம் இது சாத்தியமாகிறதுக்கு என்ன அப்படின்னாக்கா, பிரபுபாதர் பர்போட் எழுதுறாரு, even for a king like Parikshit Maharaj there was a need of spiritual master for guidance. So பரீட்சித் மகாராஜா நல்ல வேள்விலாம் பண்றாரு சாஸ்திரம் பிரகாரம், அதனால தேவர்கள்லாம் வராங்க. தேவர்கள்லாம் வர்றத பிரஜைகள் கூட பார்க்க முடியுது. ஆனா இது எல்லாம் எப்படி நடக்குதுனாக்கா, பரீட்சித் மகாராஜ் ஆன்மீக குருவுடைய கட்டளையின் கீழே செயல்படுறதுனால என்றது இங்க பிரபுபாதர் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, without such guidance one cannot make progress in spiritual life. பிரபு சொல்றாரு, ஆன்மீக குருவுடைய நேரடி கைடன்ஸ் அவங்களுடைய தொடர்பு இல்லைனாக்கா நீங்க ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியாது என்று பிரபுபாதர் என்ன சொல்றாரு. ஓகே, அடுத்து 4வது ஸ்லோகம். இப்ப கலியோடைய கதைகள் இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் 5வது ஸ்லோகத்துக்கு மேல. 4வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் படிங்க யாராச்சும். Saw the master of Kali Yuga, who was lower than the Shudra, described as a king and hurting the leg of the cow and the king at once caught hold of him to deal sufficient punishment. இது முக்கியமான ஒரு டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, இந்த மத்த வரக்கூடிய இந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் த சாப்டர் நீங்க உங்களுக்கு ஏன் புரியும், ஏன் காவ் ஏன் பூல் வருதுன்னு இங்க நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றோம், சிறந்த பக்தர். சிறந்த பக்தராக இருக்கும் பொழுது நீங்க இங்க பார்க்கலாம், அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன எழுதுனாக்கா, ஆன் ஹிஸ் வே டு conquer the world. அப்ப என்ன பண்றாரு பரீட்சித் மகாராஜா, உலகத்தை அவரை ஆள்றதுக்காக முயற்சி பண்றாரு. அப்போ நம்ம இப்ப கேட்கலாம், அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, சிறந்த பக்தர்னு சொல்றீங்க, அவரு ஏன் போய் இந்த மாதிரி கேள்வி நீங்க கேட்பீங்க, ஆச்சரியம் கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்காங்க.
அப்போ வந்து என்ன என்ன பாயிண்ட்னாக்கா, சிறந்த பக்தர், நல்ல குணங்களும் இருக்குது, ஏன் ஏற்கனவே எல்லாமே இருக்கு, இன்னும் ஏன் அவருக்கு அங்கலாப்பு, ஏன் இன்னும் போய் conquer the world அவர் செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்கும் பொழுது பிரபுபாதர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் எதற்காக போறாருனாக்கா, his purpose is going on was to see how things were going in terms of the godly state. அப்போ உலகம் வந்து சாஸ்திரம் சொன்னாப்புல தெய்வீக உணர்வுல வாழ்தா என்பதை பார்க்கறதுக்காக தான் பரிஷித் மகாராஜா போறார் என்பதை வந்து அங்க பிரபுபாதர் வந்து பாக்குறாரு. அதாவது அங்க இருக்கக்கூடிய பிரஜைகள் தர்மவாதியா வாழ்றாங்களா இல்லையா, இதை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு தான் அங்க வந்து பரிஷித் மகாராஜா போறாரு. அப்ப ஒரு ராஜாவுக்கு எதிரா உண்மையிலே சக்சஸ்னாக்கா, அவனுடைய பிரஜைகள் எல்லாமே தர்மவாதியாக வாழ்ந்தாக்கா அது வந்து ராஜாவுக்கு சக்சஸ். இல்லைன்னா பிரஜைகள் செய்யக்கூடிய பாகத்துல சில பங்குகளை ராஜாவும் அனுபவிக்க வேண்டும். அப்ப கொங்கர் த வேர்ல்ட்னா என்ன அர்த்தம், உலகம் எல்லாமே வந்து தெய்வீக உணர்ந்த வாழுதா என்பதை பார்க்கறதுக்காக பரிஷித் மகாராஜ் போனார். புரியுதுங்களா? அவர் வந்து செல்வத்துக்காக போகல. ஏன்னா ஏற்கனவே அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, அவர் எம்பரர் ஆஃப் த வேர்ல்ட் பிரபு. இன்னும் என்ன இருக்கு, ஒண்ணு பிரபுபாதர் வந்து ரிப்போர்ட் எழுதுறாரு. சரி, இப்ப நீங்க வந்து காட்லி ஸ்டேட், அதாவது வந்து என்ன சொல்றது, தெய்வீக நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதான் என்ன பிரபுபாதர் ரிப்போர்ட் சொல்றாரு. Human civilization means to advance the cause of the Brahmanical culture and to maintain its cow protection is essential. அப்போ உண்மையிலே வந்து ஹியூமன் சிவிலைசேஷன், இந்த மனித சிவிலைசேஷன், மனித சமூகம் வந்து நல்லா வாழ வேண்டும் என்றால் அவர்கள் வந்து இந்த பிராமணிக்கல் கல்ச்சர், அதாவது வந்து பிராமணிக் கல்ச்சர் அவங்க தெரியும், அவங்க யாகங்கள் செய்ய வேண்டும், தேவர்களை திருப்தி பண்ண வேண்டும், இதெல்லாம் வந்து அவங்க செய்ய வேண்டும். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு எது தேவை, பசு. பசுல இருந்துதான் பால், நெய், தயிர் இதெல்லாமே வந்து வருது. அப்போ அந்த பரிஷித் மகாராஜா இன்ஸ்பெக்ஷன் போகும்போது பார்க்க போறாரு, எல்லாமே சரி வர இருக்குதா. அப்ப பிரபா சொல்றாரு, காட்லி ஸ்டேட்னா என்ன, பசு வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஓகேங்களா? இந்த ஸ்லோகத்துடைய லிஞ்ச்பின் வந்து அதுதான், பசு வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆனா நம்மளுக்கு தெரியும் இப்ப என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல பசுவை வந்து களி என்ன பண்றான், 3 கால் உடைச்சிடலாம். அப்போ பசுவோடைய பாதுகாப்பு அங்க இல்லை. புரியுதுங்களா இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்ட்டு? அதுதான் வந்து பிரபுபாதர் சொல்றாரு. அடுத்து டெக்ஸ்ட் 5. அப்போ இந்த மாதிரி கதைகள் வந்து சூத்த கோஸ்வாமி வந்து சவனகாதி ரிஷிகளை வந்து ரிஷிகள் கிட்ட வந்து சொல்றாரு. ஓகே, நீங்க அந்த 4வது ஸ்லோகத்துல நான் ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிட்டேன், நீங்க பார்க்கலாம். பரிஷித் மகாராஜ் இந்த மாதிரி போகும்பொழுது அவர் அங்க என்ன பாக்குறாரு, ஒரு ராஜா சூத்ரனை போல இருக்கிறான். அவன் என்ன பண்றான், பசுவோடைய காளையும் அந்த காளையும் வந்து அங்க உடஞ்சிருக்குது. அந்த களியை the king at once caught him whole to deal sufficient punishment. அப்ப அந்த மாதிரி காட்சியை பார்த்த உடனே, அப்ப நீங்க 3-4 பேருக்கு வந்துட்டாங்க. இப்ப பரிஷித் வந்துட்டாரு, காவு வந்துருச்சு, பூல் வந்துருச்சு, களியும் வந்துட்டான். அப்ப பரிஷித் மகாராஜா இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அங்க பாக்குறாரு, இந்த காளையும் அந்த காவு பசுவும் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, அதை துன்புறுத்துறோம் யாரு, களி. இத வந்து பரிஷித் மகாராஜா வந்து பாக்குறாரு. இதை பார்த்த உடனே அடுத்து என்ன நடக்க போகுது என்றதுதான் வந்து சவுனகாதி ரிஷிகள் வந்து 5வது ஸ்லோகத்துல இருந்து கேட்பாங்க. ஓகே, சவுனக உவாச்சா கஷ்யேது நிஜாக்ராஹ கலிம் திக்விஜயே நிருபா நிருத்தேவ சின்ன திக்ஷுத்ராம் கோசகம் யா பராஹனா தத்கத் யாத்தம் மகாபாகா
யதி கிருஷ்ண கதாஸ்ரயம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஓகே, இது வந்து முக்கியமான ஸ்லோகம். இது இங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனா இது நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல சௌனகாதி ரிஷிகள் என்ன கேட்கிறாங்கன்னா, சௌனக ரிஷி என்ன கேட்கிறாருனாக்கா, இந்த மாதிரி அந்த பசுவை வந்து இவன் துன்புறுத்தி இருக்கிறான், ஏன் வந்து பரீட்சித் மகாராஜா அந்த கலியை வந்து என்ன சொல்றாரு பிரபுபாதர், why did பரீட்சித் மகாராஜா simply punish him? ஏன் ஒரு தண்டனை மட்டும் கொடுத்திருக்கிறாரு, ஏன் அவனை சத்திரியனாக இருந்து அவர் வந்து ஏன் சாகடிக்கல? இது வந்து சௌனகாதி ரிஷிகள் வந்து கேட்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து பசுவை வந்து துன்படுத்தி இருக்கிறான். ஏன் வந்து அவங்க அப்படி கேட்கிறாங்கனாக்கா, சௌனகாதி ரிஷிகள் இந்த மாதிரி காட்சி அவங்க வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, பசுவை வந்து துன்புறுத்துற நிலைமை. அப்ப பார்த்த உடனே அவங்க என்ன கேட்கிறாங்க, பசுவை துன்புறுத்துற பரீட்சித் மகாராஜா கலியை பார்த்த உடனே ஏன் சாகடிக்காம வந்து அவரை வந்து விட்டுட்டாரு அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. இந்த ஸ்லோகத்திலே முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, அங்க வந்து பிரபுபாதர் கடைசி லைன் அந்த டிரான்ஸ்லேஷன்ல சொல்றது, please describe all this incident if they relate to the topics of Krishna. இப்ப பசு வந்துச்சு, காலை வந்துச்சு, கலி வந்தான், பரீட்சித் எல்லாம் செத்தான், இது கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட கதையா இருந்தா மட்டும் நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா எங்களுக்கு கேட்க நேரம் இல்லை. சோ இதுதான் ஒரு டிவோட்டியோடைய குவாலிட்டி. யதி கிருஷ்ண கதாஸ்ரயம், பகவான் கிருஷ்ணர் கதைகளை கேட்கறதை தவிர வேற எதையும் நம்ம வந்து கேட்கறதுக்கு ஆசைப்படக்கூடாது. கேட்கிற நூல்கள் வரலாம் நம்மளுக்கு, அதை நம்ம ஹெங்கர் பண்ணக்கூடாது. ஓ நாளைக்கு 4ஆம் தேதி தமிழ்நாட்டு எலெக்ஷன் என்ன ஆக போடுது, இன்னைக்கு தூங்காம உட்காந்து கூடாது. நம்மளுக்கு அதனால வந்து ஒரு நாலேஜுக்காக நம்ம பாக்குறோம், அதுக்காக இன்னைக்கு நைட்டே திறந்து வச்சு உட்காந்துக்கிட்டா சோ இங்க வந்து பரீட்சித் சொல்றாரு, சௌனகாதி சொல்றாங்க, ஏன் வந்து பரீட்சித் சாகடிக்கல அந்த கலியை, இது வந்து கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்ட கதையா இருந்தா மட்டும் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் மகாபாரதத்துக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துக்கும் வித்தியாசம். மகாபாரதத்துல நீங்க இந்த மாதிரி எல்லாம் பார்க்க மாட்டீங்க, அது வந்து பெரும்பாலும் கதை பாகமாக தான் வந்து போகும். ஓகே, இது 4வது 5வது ஸ்லோகம் 6வது. அப்போ இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வி வரும்னாக்கா, என்ன பிரபு அவங்க அப்படி பேசுறாங்க, ஏன் கிருஷ்ணர் கதை மட்டும் பேச சொல்றாங்க, வேற கதைகளும் அவங்க பேச மாட்டாங்களா, அவங்களுக்கு ஏன் அதுல வந்து ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துல வந்து அதனுடைய பதிலை வந்து பார்க்கலாம். ஓகே, யாராச்சும் படிங்க டிரான்ஸ்லேஷன். Text 6. The devotees of the Lord are accustomed to licking up the honey available from the lotus feet of the Lord. What is the use of topics which simply waste one's valuable life? அப்போ ஏன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிருஷ்ண கதைகள் மட்டும் ஆசை இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க சொல்றாங்க, கிம் அந்நேர் அசத் அலாப்பை ஆயுஷோ யத் அசத்யா, கிருஷ்ணர் கதைகள் தவிர வேற எந்த கதைகளாக இருந்தாலும் அது வந்து நேரத்தை வீணாக்கிறதுக்கு தான் சமம் என்று வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க. அப்போ இங்க என்ன ஆச்சாரிய விளக்குறாங்கனாக்கா, அதாவது சௌனகாதி ரிஷிகள் சூத்த கோஸ்வாமிக்கு ஒரு ஞாபகப்படுத்துறாங்க. என்னன்னாக்கா, சரி நம்ம பசுவை பாக்குறோம், பரிசீட்டை பாக்குறோம், காளையை பாக்குறோம், எல்லாமே சரிதான், ஆனா இது கிருஷ்ணனுக்கு சம்பந்தப்படலைன்னா இதை சொல்லி எங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க, ஏன்னா இது வந்து வேஸ்ட் ஆஃப் ஒன்ஸ் வேல்யூபிள் லைஃப். கிருஷ்ணனை சம்பந்தப்படாத எந்த விஷயமே வந்து வாழ்க்கைக்கு தேவையற்ற விஷயம் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. அப்போ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் ஒரு பக்தர்களாக இருக்கும் பொழுது நம்மளோட நேரத்தையும் நம்மளுடைய சக்தியுமே வந்து கிருஷ்ண கதைகளை கேட்கறதுல வந்து நம்ம வந்து ஈடுபடுத்துறதுக்கு நம்ம வந்து பார்க்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து கிருஷ்ண கதைகளை கேட்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து நம்மளுக்கு கிருஷ்ணனுடைய ஸ்மரணை வந்து வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பௌதிக கதைகள் கேட்கிறோமோ
அவ்வளவுக்கு அவ்வளவு கிருஷ்ணனுடைய கதைகள் நம்மளுக்கு வந்து மறந்துகிட்டே போகும். உண்மையா? நாளைக்குள்ள கதையை இன்னைக்கு நீங்க பாகவதம் புரியாது உங்களுக்கு, உங்க யோசனை தான் அங்க இருக்கும். அப்ப எவ்வளவு கிருஷ்ண கதைகளை கேட்கிறோமோ அவ்வளோ வந்து உங்க கிருஷ்ணன் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகே, கிருஷ்ணன் உங்களுக்கு 10 நிமிஷம் 50 நிமிஷம் நியூஸ் கேட்க போறேன்னாக்கா அப்படிதான் இருக்கும். அப்ப நான் உங்களை சந்திச்சுட்டா நீங்க என்ன கதை பேசுவீங்க? என்கிட்ட நியூஸ் கதை தான் பேசுவீங்க, கிருஷ்ண கதை பேச மாட்டீங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே உங்க நாள் நியூஸ்ல தான் கழிச்சிருக்கிறீங்க. அப்ப நம்ம சந்திக்கும் பொழுது கிருஷ்ண கதை பேச மாட்டோம். இயல்புல பார்த்திருப்பீங்க நீங்க. அப்ப நம்ம கேதர் பண்ணும் பொழுது அப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாகுமே, ஒரு நாள் ஃபுல்லானாக்கா மெஜாரிட்டி ஆஃப் அவர் டைம் கிருஷ்ண கதையை கேட்டீங்கன்னாக்கா இப்ப நம்ம சாப்பிடும்போது நம்ம என்ன பேசுவோம்? இயல்பாகவே கிருஷ்ண கதை தான் பேசுவோம். நம்ம வந்து நம்ம நாள் பொழுதும் வந்து வேற கான்சியஸ் ஈடுபட்டு இருக்கும் பொழுது நம்ம திருப்பி சந்திக்கும் பொழுது இங்க என்ன பேசுவோம்? வேற கதைகள் தான் பேசுவோம். அதுதான் நம்ம இங்க கருப்பொருள் வந்து இங்க சொல்றாங்க. ஏன்னா 8வது அத்தியாயத்துல வந்து இதோடைய விளக்கம் வந்து சொல்றாங்க. ஏன் வந்து கிருஷ்ண கதைகள் வந்து அவ்வளவு முக்கியம்னாக்கா, ஓ கிருஷ்ணா, Canto 1 Chapter 8 Text 36, O Krishna, those who continuously hear, chant and repeat your transcendental activities or take pleasures in others doing so certainly see your lotus feet, which alone can stop the repetition of birth and death. யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வுல வந்து கிருஷ்ண கதைகள் அப்படியே ஐக்கியமாகி ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் வந்து என்ன பண்ண முடியும்? இந்த சம்சாரம் என்ற சூழலில் இருந்து விடுபட முடியும் என்று வந்து இங்க சொல்றாங்க. இதுதான் வந்து இங்க சொல்றாங்க. பிரபுபாத சொல்றாரு முக்கியமான பாயிண்ட். Our duration of life is not very long and there is no certainty of when we shall order to leave. சொல்றாரு நம்ம ஆயுள் ரொம்ப குறைவு, எப்ப எங்க பொட்டி கட்டி அனுப்புவாங்க யாருக்கும் தெரியாது சொல்றாரு. Thus, it is our duty to see that not a moment of our life is wasted in topics which are not related to Krishna. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு நொடியும் வந்து செதுக்கணும், நம்ம செதுக்கிக்கிட்டே வந்து வரணும். Any topic, however pleasant, is not worth hearing if it is devoid in relation to Krishna. கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கலாம், முக்கியமா அந்த கோசிப் கதையெல்லாம் பேசும்போது கேட்கறதுக்கு வந்து இனிமையா இருக்கும், ஆனா waste of your time. ஏன்னா not related to Krishna. நம்மள வந்து கோசிப் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்லயே பேசுவோம் தானே, பாத்திருக்கீங்க, கேட்டிருப்பீங்க நீங்களா? என்னது மத்த பக்தரை பத்தி பேசுறது, அது கிருஷ்ணா கான்சியஸ் இல்ல, அது அசுர தன்மை. அது வந்து 7th Canto பிரலாத் மகாராஜும் ஹிரண்யகசிபு பேசும் பொழுது அந்த கதையில ஹிரண்யகசிபு வந்து பிரலாத் மகாராஜ் சபையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஐயா ராஜா, படிச்சு என்ன படிச்சே நீ சொல்லுன்னு கேட்கும் பொழுது பிரலாத் மகாராஜ் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும். ஹிரண்யனுக்கு எதிர்பார்த்ததுக்கு 2 வாட்டி சான்ஸ் கொடுப்பாரு, எதிரா சொல்லுவாரு. அப்ப ஹிரண்யகசிபு என்ன சொல்லுவாரு? அடப்பாரி, நாமெல்லாம் வந்து ஒரு சந்தன மர காட்டுல இருக்கோம், அந்த காட்டுல முளைஞ்ச ஒரு முள்ளிச்செடிடா நீன்னு வந்து ஹிரண்யகசிபு பிரலாத் மகாராஜ் சொல்லுவாரு. இதுதான் அசுரனுடைய நிலைமை. தன்னை எப்பவுமே வந்து உசதியா நினைச்சுக்குவான். அதான் அவன் என்ன சொல்றான், நாங்க எல்லாருமே சந்தனம், நீ மட்டும்தான் முள்ளுன்னு. ஆனா வைஷ்ணவர்கள் என்ன சொல்லுவாங்க? நான் தான் முள்ளு, நீங்க எல்லாருமே சந்தன மரம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்க கிருஷ்ண கான்சியஸ் கோசிப் பண்ணும் பொழுது இந்த விஷயம் பாகவதம் அது எத்தனை ஞாபகம் 7th Canto இருக்கும், நீங்க படிக்கலாம், பிரபா உரை எழுதிருப்பதுக்கு. அப்போ நீங்க மத்தவங்க வந்து பேசும்போது ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க சந்தனத்தை போல இருந்து மற்றவர்களை முள்ளாக ஆக்குனீங்கன்னாக்கா நீங்க யாரு? ஹிரண்யகசிபு. இது ஸ்ரீமத் பாகவத்துல இருக்கு, நான் வந்து மிகைப்படுத்தி சொல்ல. அதே சமயத்துல நீங்க வந்து அப்பா நான் தான்ப்பா ஆக தாழ்ந்தவன், நான் தான் இந்த காட்டிலே முள்ளு நினைச்சுன்னா நீங்க தான் சிறந்த வைஷ்ணவன். இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் வைஷ்ணவ பிலாசபி. அடுத்து 7வது ஸ்லோகம். ஓ Suta Goswami, there are those amongst men who desire freedom from death and get eternal life. They escape the slaughtering process by calling the controller death Yamaraj. அப்ப சூத கோஸ்வாமி கிட்ட வந்து இவங்க சொல்றாங்க, சில பேர் வந்து இந்த சுழல், இந்த இறப்பு பிறப்பு என்ற சுழல் இருந்து தப்பிக்கிறதுக்காக யமராஜரை escape the slaughtering process by calling the control of the death Yamaraj. அவங்க வந்து யமராஜரே வந்து இங்க அழைக்கிறாங்க. அப்படின்னாக்கா கிருஷ்ண கதைகளை பேசும் பொழுது யமராஜரும் வந்து அங்க இருப்பார். அதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்து 8வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் யாராச்சும் படிங்க. Text 8. As long as Yamaraj, who causes everyone's
shall meet with death. The great sages have invited the controller of death, Yamaraj, who is the representative of the Lord. Living beings who are under his grip should take advantage by hearing the deathless nectar in the form of his narration of the transcendental pastimes of the Lord. ஸோ முன்னாடி என்ன சொன்னேன், எங்கெல்லாம் வந்து கிருஷ்ண கதைகளை பேசுறாங்களோ அங்க வந்து யமராஜ் வந்து அங்க இருக்கிற ரேப்பிங் வந்து பிரபுபாதா எக்ஸ்பிளைன் பண்றாரு பேசிக்கலி ஏன் அப்படி சொல்றாங்கன்ட்டு. ஏன்னா as long as Yamaraj, who causes everyone's death, is present here, no one shall meet with death. அப்போ இப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, கிருஷ்ண கதைகளை நீங்க கேட்கறதுனால யமராஜ் யாரை தண்டிப்பாரு? பக்தர்களை வந்து அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அவர் யாரு தண்டிப்பாரு? பாவம் பண்றவங்க, இந்த அதர்ம பாதையில போறவங்க தான் யமராஜர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாரு. அப்போ இப்ப நீங்க கிருஷ்ண கதைகள் கேட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து அந்த கிருஷ்ண பக்தர் என்ற நிலையில வந்து நீங்க அங்க இருக்க போறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து யமராஜோடைய தண்டனைக்கு ஆளாகாமல் உயர்ந்த நிலையை உங்களால அடைய முடியும். அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. அடுத்து 9வது ஸ்லோகம். மந்தஷ்ய மந்த பிரக்ஞஸ்ய மயோ மந்தாயுசஸ்ச வை நித்ராய ஹ்ரியதி நக்தம் திவாச்சா வியார்த்த கர்மபி. Okay, translation. Lazy human beings, all feel intelligence and short duration of life, faster than sleeping, and the day performing activities that are all nonsense. அப்போ ஏன் பிரபு எல்லாரும் கிருஷ்ண கதைகள் கேட்க மாட்டாங்கன்னாக்கா இங்க பதில் சொல்றாங்க ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு. மந்தஸ்ய மந்த பிரக்ஞஸ்ய, நம்ம எல்லாருமே வந்து லேசி ஹியூமன் பீயிங் வித் ஃபெல்ட் இன்டெலிஜென்ஸ் பிரபு சொல்றாரு. எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கு நம்மளுக்கு? எங்க சத்துவ குணமே இங்க இல்லையே, எப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்? அப்போ நம்மளுடைய குறிப்பிட்ட காலத்துல நம்ம என்ன பண்றோம்? இரவெல்லாம் தூங்குறோம், பகலெல்லாம் வேலை செய்யறோம், ரைட் தானே ப்ரோ? ஆனா இப்போ அதுவும் மாறி போச்சு. பகல்லாம் தூங்குறோம், இரவெல்லாம் வேலை செய்யறோம். அப்ப இன்னும் எப்படி இருக்கும்? பிரபு அந்த பிற்போல சொல்றாரு, ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. After working hard during the daytime, a tired man either sleeps or engage in sex habit at night. ஒரு களைப்பா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நைட்ல என்ன பண்றான்? ஒண்ணு தூங்க போறான், இல்லைன்னா புலன் இன்பத்துல வந்து அவன் ஈடுபட போறான். This is the program of materialistic civilized life for the less intelligent. சொல்றாரு. இதுதான் வந்து அவங்களுடைய ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் சொல்றாரு. என்னது? பகல்ல வேலை செஞ்சுட்டு நைட்ல தூங்குறது, இல்லைன்னா புலன் இன்பத்துல வாழ்றது. Therefore, they are designated here as lazy, unfortunate and short-lived. அதனாலதான் இவங்க வந்து மந்தஸ்ய மந்த பிரக்ஞஸ்ய அப்படின்னு சொல்லப்படுது என்பது வந்து எங்க பிரபா சொல்றாரு. அப்போ கிருஷ்ண கதைகளை கேட்க வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கணும். ஒரு காலம் நம்மளுக்கு ஆசை இல்லைனாக்கா நம்ம எங்க இருக்கிறப்ப இங்க பிரபா சொல்றாப்புல மந்தஸ்ய மந்த பிரக்ஞஸ்ய, லேசி அன்இன்டெலிஜென்ட் வித் இஃபெக்டட் நாலேஜ் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து எத்தனை ஸ்லோகம்? 11 10. ஓகே, இப்ப வந்து பரீட்சித் வந்து அந்த கலியை இப்ப என்ன நடக்க போகுது என்பதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 10வது ஸ்லோகம். இப்ப சூத்த கோஸ்வாமி வந்து திருப்பி பேசுறாரு. முதல்ல சூத்த கோஸ்வாமி சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜ் போறாரு, அங்க வந்து ஒருத்த வந்து இந்த காலெல்லாம் உடைச்சி அங்க வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே சவுனகாதிஷிகள் ஆதங்கம் தாங்க முடியாம என்ன கேட்கிறாங்க? எப்படி அவனை அவர் சாவடிக்காம வச்சிருக்கிறாரு, இதை நீங்க என்று சொல்லுங்க, ஆனால் கிருஷ்ண கதையாக இருந்தா மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேட்டகரியில வந்து கிருஷ்ண கதைகளுடைய பெருமைகளை வந்து சொல்றாங்க. ரைட்டா? 2 ஸ்லோகத்துல பார்த்தோம். அடுத்து போன ஸ்லோகத்துக்கு என்ன சொல்றாங்க? கிருஷ்ண கதைகள் இவ்வளவு பெருமையாக இருந்தாலும் ரொம்ப பேருக்கு அதுல நாட்டம் வராது. ஏன்னா அவன் மந்தஸ்ய மந்த பிரக்ஞஸ்ய, அவன் வந்து மந்த புத்திக்காரன் அப்படின்னு வந்து சூத்த கோஸ்வாமி சவுனகாதிஷிகள் சொல்லிட்டாங்க. சூத்த கோஸ்வாமி திருப்பியும் அந்த கதைகளை வந்து சொல்ல போறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. இப்ப 10வது ஸ்லோகம். சூத்த உவாச்ச யதா பரீட்சித் குரு ஜம்
यरा परीक्षित कुरु जांगले वसत् खलीं प्रविष्टं निज चक्रवर्ती ते निशम्य वातम् अनाति प्रियं तथा सरासनं संयुगा सौंदिराददे. Okay, translation. Translation. கூறினார், குரு சாம்ராஜ்யத்தின் தலைநகரில் பரிசுத்த மகாராஜன் வாழ்ந்து வந்த பொழுது கலியுகத்தின் அறிகுறிகள் அவரது ராஜ்யத்திற்குள் ஊடுருவத் தொடங்கின. இதை பற்றி கேள்விப்பட்ட அவருக்கு இவ்விஷயம் அவ்வளவு மகிழ்ச்சி தருவதாக இல்லை. ஆயினும் இது அவருக்கு போரிடுவதற்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது. வில்லையும் அம்பையும் கையில் ஏந்திய அவர் யுத்த செயலுக்கு தம்மை தயார் செய்து கொண்டார். ஓகே, இப்போ சவுனகாதீஷுக்கு என்ன கேக்குறாங்க, ஏன் பரீட்சித் அந்த கலியை சாகடிக்காமல் வெறும் தண்டனை மட்டும் கொடுக்கிறார் சொன்னாரு. சூத்த கோஸ்வாமி அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க என்ன சொல்றாரு, பரீட்சித் மகாராஜா இந்த பசு இந்த காளை இதுக்கு எல்லாம் பார்த்த உடனே அங்க என்ன பண்றாரு, அவர் உடனடியாக அவருடைய அம்பு ஆயுதத்தை எடுத்து அந்த கலியை தாக்குறதுக்காக அவர் பிரயத்தனமாக அங்க ஆகுறாரு. அப்போ ப்ரொபோட்ல எழுதுறாரு, இந்த கலியுகத்தோடைய சிம்டம்ஸ் என்னன்றது 4 சொல்றாரு. illicit connection with women, indulgence in meat eating, intoxication, taking pleasure in gambling. யாரெல்லாம் இந்த 4 சட்டத்திட்ட கோட்பாடுகளை கடைபிடிக்கலையோ அவன் என்ன பண்றான், கலியோடைய ஆதிக்கத்துக்கு கீழே தான் முழுமையா இருக்கான். இதை கடைபிடிச்சே நம்ம அதுல இருக்கோம். இப்ப கடைபிடிக்கலாம் அவனோட நிலைமை என்ன, இதுங்க ப்ரொபோட் சொல்றாரு. அங்க இது ஜீவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே பரீட்சித் மகாராஜா அவர் அம்பு ஆயுதங்களாம் எடுத்த உடனே அங்க களி உடனடியாக தோக்கடிக்க போகிறான் என்பது ஒரு கருத்தை எங்க சொல்றாரு. அங்க அடுத்த ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் 11வது ஸ்லோகம் படிங்க. Maharaja Parikshit sat on a chariot drawn by black horses. His flag was marked with the sign of a lion. Being so decorated and surrounded by charioteers, cavalry, elephants, and infantry soldiers, he left the capital to conquer in all directions. ஓகே, ஜெனரலி இப்ப என்னன்னாக்கா, இப்ப பரீட்சித் மகாராஜா அந்த கலியை தண்டிக்க போறாரு. அப்ப பரீட்சித் மகாராஜாவுடைய கெப்பாசிட்டி என்னது, அவருடைய படைபலம் என்ன, அவர் எப்படி வந்திருக்கிறாரு, அந்த டிஸ்கிரிப்ஷன் 2-3 ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். அதுல இது ஒண்ணு, அவருடைய கொடி சிங்க சின்னத்தை அங்க இருக்குது, நிறைய யானைகள், நிறைய குதிரைகள், இது எல்லாமே பல திக்குல இருந்து அங்க வருகிறது என்பதை இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம். 12வது ஸ்லோகம். Maharaj Parikshit then conquered all parts of the earthly planet, Bhadrashva, Ketumala Bharata, Northern Kuru, Kimpurush, etc., and accepted tributes from their respective rulers. அப்ப பரீட்சித் மகாராஜா ஏற்கனவே எல்லாத்தையுமே அவர் வசதி கீழே தான் வச்சிருக்கிறாரு என்பதை 12வது ஸ்லோகத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மாதிரி பரீட்சித் மகாராஜா இந்த மாதிரி எல்லா நாட்டுகளுக்கும் போகும் பொழுது அங்க என்ன பேசிக்கிறாங்க என்பதை 13வது ஸ்லோகத்துல இருந்து 17வது ஸ்லோகத்துல அவங்க சூத கோஸ்வாமி சொல்லுவாரு. அப்ப பரீட்சித் மகாராஜ் நிறைய நாட்டுக்கு போறாரு, நிறைய இடத்துக்கு போறாரு. அங்க போகிற இடத்தெல்லாம் அங்க என்ன பேசிக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கலாம். அடுத்து 13வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிங்க யாராச்சும். Whenever the king visited, he continuously heard the glories of his great forefathers, who were all devotees of the Lord, and also of the glorious act of Lord Krishna. He also heard how he himself had been protected by the Lord from the powerful hit of the weapon of Ashwatthama. People also mentioned the great affection between the descendants of Vrishni and Vruta, due to the latter's great devotion of Lord Keshava. The king, being very pleased with the singers of such glories, opened his eyes in great satisfaction. Out of magnanimity,
he was pleased to award them very valuable necklace and clothing. ஓகே, நீங்க இதுல என்ன சொல்றாங்க, பரிஷித் இந்த மாதிரி பல பல தேசியத்துக்கு நாட்டுக்கெல்லாம் போகும்பொழுது இப்ப சீன் வேற இடத்துக்கு போகுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்லிட்டு. அங்க வந்து அவன் அப்படி இருக்கிறான். இப்ப சூத்த கோஸ்வாமி பரிஷித் மகாராஜாவுடைய கொஞ்சம் அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு. அவன் களி அங்கேயே இருக்கிறான். இப்ப களி கூட சண்டை போட போறாரா, இப்ப களி என்ன பண்ண போறான்னு வந்து இன்னும் அடுத்த செக்ஷன் நம்ம பார்ப்போம். ஆனா இப்ப வந்து பரிஷித்தோடைய நிலையை வந்து இங்க சூத கோஸ்வாமி சொல்றாரு. அப்ப அங்க போறப்பெல்லாம் வந்து பாண்டவர்களுடைய கதைகள், கிருஷ்ணருடைய கதைகள், இது எல்லாமே வந்து அங்க மக்கள்கள் பேசுறதுனால அங்க அந்த மன்னர் வந்து பரிஷித் வந்து ரொம்ப சந்தோஷமாகி அங்க இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கெல்லாம் வந்து நிறைய ஆபரணங்கள், நிறைய ஆடைகள் எல்லாம் கொடுத்தாரு என்பதை வந்து இங்க சொல்றாரு. அடுத்து 16வது ஸ்லோகம் டிரான்ஸ்லேஷன் படிங்க. Maharaj Parikshit heard that out of his costless mercy, Lord Krishna Vishnu, who is universally obeyed, rendered all kinds of services to the valuable sons of Pandu by accepting post-wedding from chariot driver to president to messenger, friend, knight, watchman, etc. According to the way of the Pandavas, obeying them like a servant and offered obeisances like one younger in years. When he heard this, Maharaj Parikshit became overwhelmed with devotion to the lotus feet of the Lord. இப்ப கிருஷ்ணருடைய டிஸ்கிரிப்ஷன்ஸை வந்து இங்க வந்து பாக்குறாங்க. அப்போ இந்த ஸ்லோகத்துல இருந்து என்ன தெரியுதுனாக்கா, அந்த பாண்டவர்களுக்கு, அதாவது அவருடைய முன்னோர்களுக்கு கிருஷ்ணர் தான் எல்லாமே. அது வந்து இங்க அவர் புரியுது. முதல்ல கிருஷ்ணர் எல்லாவாகவும் வந்து இந்த பாண்டவர்களுக்காக இருக்கிறார் என்பதை வந்து பரிஷித் உணர முடியுது. முதல்ல அந்த கிருஷ்ணர் வந்து என்னவா இருக்காரு, சாரத்யா, அதாவது ஒரு தேரோட்டியாக வந்து இருக்கிறாரு. அடுத்தது பராசதா, அங்க ராஜசூய யாக்கியம் பண்ணும் பொழுது அவர் தான் வந்து அங்க தலைமை தாங்குறாரு. இது ரொம்பவே எதிர்புதிரமா இருக்கும். தேரோட்டுற ஒரு மனுஷன் ராஜசூய யாக்கியத்தோடைய தலைமை பொறுப்பு ஏற்க முடியும். 2. 3வது சேவனா, அந்த பாண்டவர்கள் எப்பொழுதுமே வந்து அந்த கிருஷ்ணருடைய சிந்தனையிலே இருக்கிறாங்க. எப்படி சக்கியா, நண்பராக நினைக்கிறாங்க. தௌத்யா, கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இந்த பாண்டவர்களுக்காக தூது போறதுக்கு கூட தயாராக இருக்கிறாரு. வீர ஆசனா, வீராசனாக்கா இந்த பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் வந்து இந்த வாட்ச்மேன் வேலை கூட செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அனுகமனா, இந்த பாண்டவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்ற பரீட்சித் ஸ்தவனா, அங்க வந்து பிரார்த்தனை பண்றாரு. அப்போ இந்த மாதிரி ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் செய்யறாருனாக்கா சித்தேஷு, ஏன்னா அந்த பாண்டவர்கள் வந்து கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ஸ்னிக்தேஷு, அதனால கிருஷ்ணர் வந்து அதை பிரதிபலிக்கிறாரு. சோ இந்த மாதிரி கதைகள்லாம் சாமானிய மக்கள் கேட்டாக்கா கிருஷ்ணரை வந்து ரொம்ப கேவலமா நினைப்பான். தேரோட்டின்றீங்க, அவரே இதுன்றீங்க, அவரே கூட்டாளின்றீங்க, அவரே எல்லாமே சொல்றீங்க என்பதை வந்து யார் சொல்லுவா, மந்தஸ்ய மந்த பிரக்ஞஸ்யம், அப்படிதான் நினைப்பான். ஆனா பரிஷித் வந்து நேச்சுரலி வந்து கிரேட் டிவோட்டி. அவர் என்ன நினைக்கிறாரு, இது இருந்து பிரபா சொல்றாரு, Parishit Maharaj, as a pure devotee of the Lord, could appreciate the Lord transcendental reciprocation of feelings with his devotees. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறாரு, இதெல்லாம் பகவான் அவர் பக்தரு கூட பரிமாறக்கூடிய அன்பு லீலைகள் என்று அவரால் புரிஞ்சுக்க முடியுது. And thus he himself also was overwhelmed with the dealings of the Lord. Simply by appreciating the dealings of the Lord with his pure devotee, one can attain salvation. அப்ப பரிஷித் ஒரு பக்தன் தான் இன்னொரு பக்தனுடைய பக்தர் கூட கிருஷ்ணர் செய்யக்கூடிய லீலைகளை அவன் மட்டும்தான் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியும் என்று பிரபா சொல்றாருங்க. அப்போ ஒரு பக்தர் கிருஷ்ணருக்கு நல்லா சேவை பண்ணாக்கா நம்ம என்ன பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்க போட்டு சாத்தி எடுத்தீங்கன்னாக்கா நீங்க யாரு, ஹிரண்யகசிபு. ஏன்னா நீங்க சந்தன மரம் நீங்க நினைச்சுக்கிறீங்க, அவரை முள்ளு செடி நீங்க நினைச்சுக்கிறீங்க. இது பாகவதத்துல இருக்கிறது நான் சொல்றேன். இங்க வந்து ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னாக்கா நம்ம லைஃப்ல நம்ம இம்பாய்ப் பண்ணிக்கணும், அதுக்குதான் சொல்றாங்க, வேற எதுக்கு சொல்றாங்க. அப்போ சிறந்த பக்தர் பரீட்சித் பாண்டவர்களுடைய நிலையை பார்த்து போராமப்படல,
கிருஷ்ணரை தாழ்வான்னு நினைக்கல. அது அப்படியே வந்து அவ்வளவு வந்து அனுபவிக்கிறார் அந்த சூழ்நிலைய. அதே போல மற்ற பக்தர்கள் கிருஷ்ணருக்கு நல்லா சிறப்பா சேவை பண்ண முடியுது. அவங்க நம்மள ஏத்துக்கணும், நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். என்னால செய்ய முடியலனாக்கா பரவாயில்ல பிரபு, அவர் நல்லா செய்யறாரு, சந்தோஷப்பட்டுக்குங்க. இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, number text 17. Now you may hear from me what happened while Parishit Maharaja was passing his days hearing of the good occupation of his forefathers and being absorbed in thoughts of them. அப்போ பரிஷித் மகாராஜா வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அடுத்து என்ன நடந்துச்சு என்பதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் என்பதை வந்து சூத்த கோஸ்வாமி வந்து அங்கே சொல்றாரு. அடுத்து 18வது ஸ்லோகம். இப்ப இதுதான் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து இந்த சாப்டருடைய கண்டென்ட்ஸ், டீப் கண்டென்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். 18வது, அதாவது வந்து இந்த சீக்வன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பரிஷித் மகாராஜா அவர் வந்து இந்த பிரஜையெல்லாம் சரியா இருக்காங்களான்னு போகும் பொழுது அங்க அவர் வந்து என்ன பாக்குறாருனாக்கா, பசுவும் இந்த காளையும் வந்து ரொம்ப தண்டிக்கப்பட்ட நிலையில அங்க களி வந்து அங்க இருக்கிறான். அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே சாணுகாத ரிஷிகள் கேட்கிறாங்க, எப்படி அந்த களியை வந்து பரிஷித் கொள்ளாமல் விட்டுட்டார் அவன் செஞ்ச பாவத்துக்கு, இது கிருஷ்ணருக்கு சம்பந்தப்பட்டா மட்டும் என்கிட்ட சொல்லுங்கன்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப சூத்தகாசுவாமி சொல்றாரு, சரி நான் அந்த கதையெல்லாம் சொல்றேன் அப்படின்னு. என்ன சொல்றாரு, பரிஷித் வந்து அந்த டூருக்கு போகும்பொழுது எப்படி போனார், அவருடைய படைபலம் என்ன, எல்லாத்தையும் வந்து விவரமாக வந்து சொல்றாரு சூத்த கோஸ்வாமி. அதற்கப்புறம் வந்து அவர் போற இடத்துல எல்லாம் வந்து பாண்டவர்களுடைய கதைகள், கிருஷ்ணருடைய கதைகளை வந்து கேட்டு அவர் வந்து மனதால வந்து கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்றார் என்பது இது பார்த்துட்டோம். இதற்கப்புறம் அந்த காளையும் பசுவும் என்ன பேசிக்கிச்சு, களி என்ன பண்ணனா, இதற்கப்புறம் வர கதை தான் வந்து அது. அடுத்து 18வது ஸ்லோகம். 18வது ஸ்லோகம். தர்ம பதைக்கேன சரண் இச்சாயம் உபலப்யகாம் பிரச்சத்தி ஸ்மாசு வதனாம் விவத்சாமிவ மாதரம். ஓகே, படிங்க. And here in her eyes, and the beauty of the body was lost. Thus, Dharma tested the earth as waves. ஓகே, இப்போ தர்மா, தர்ம தேவதை, அவர் வந்து ஒரு பூல்னாக்கா காளை ரூபத்துல வந்து அங்க இருக்கிறாரு. இங்க வந்து பிருத்திவி, அதாவது பூமி, அவங்க வந்து ஒரு பசு தோற்றத்துல வந்து அங்க இருக்கிறாங்க. அங்க என்ன ஆகுதுனாக்கா, இந்த தர்ம தேவதை பசுவை சந்திக்கும் பொழுது அந்த பசு வந்து ரொம்ப கவலைக்கரமான நிலைமையில வந்து இருக்கிறாங்க. அவங்க கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது. அப்படி தண்ணி ஊத்தும் பொழுது இங்க வந்து அவர் சொல்றாரு, ஏன் வந்து நீங்க அழுகுறீங்க, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ஆனா உங்க மூஞ்சில வந்து ஒரு வாட்டம் வந்து தெரியுது என்றது வந்து அந்த தர்ம தேவதையான அந்த அந்த பூமியான பசுகிட்ட வந்து அவங்க கேக்குறாங்க. அப்போ இந்த தர்மம் என்பது வந்து மாரல் பிரின்சிபல்ஸ், உங்களுக்கு தெரியும். தர்மா தான் வந்து நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள். இந்த பசு தான் வந்து இந்த மாதர் எர்த். அப்போ நம்ம தர்ம வாழ்க்கையில சரியாக நடந்தாக்கா மாதர் எர்த் சந்தோஷமா இருப்பாங்க. தர்ம வாழ்க்கையில் நம்ம சரியா இல்லைன்னா அது பூமிக்கே ஒரு பாரமாக வந்து நம்ம இருப்போம். அதுதான் வந்து இங்க சொல்லப்படுகிறது. அப்போ விஸ்வசங்கர் டாகூர் ஒரு கருத்தை சொல்றாரு, இந்த சூழ்நிலை வேற யாருமே பார்க்கலையா பிரபு, பரிஷித் மட்டும்தான் வந்து காளை பசு களியை பாக்குறாரா, எவ்வளவு பிரஜைகள் இருக்கிறாங்க, அவங்களாம் ஏன் பார்க்கல அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையை பரிஷித் மட்டும்தான் பார்க்கிறார், ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெய்வீக பார்வை இருந்துச்சுன்னு சொல்றாரு. எல்லாருமே பார்க்கல. தேவர்களை வந்து எல்லாரும் பாக்குறாங்க, தேவர்கள் எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையை
பரிஷித் மட்டும் தான் பாக்குறாரு. ஏன்னா தேவர்களை எல்லாரும் பாக்குறதுனா ஓகே, இந்த சூழ்நிலை எல்லாரும் பாக்குறதுனால யார் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? முடியாது. அதுதான் வந்து இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்து 19வது ஸ்லோகம். இதற்கு அப்புறம் கலியோடைய சிம்டம்ஸ், நம்ம 10 சிம்டம்ஸ் இருக்குங்க. 10 சிம்டம்ஸ் நீங்க பார்க்கலாம். அதுலயே நம்மளுக்கு டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 19 ஸ்லோகா 19வது ஸ்லோகம் தர்ம. இப்போ வந்து தர்மம், அதாவது வந்து அந்த பூல் வந்து பேச ஆரம்பிக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி வந்து அந்த பூல் வந்து அந்த பசுவோட நிலைமையை பார்த்து இப்ப அந்த பூல் வந்து தர்மதேவ வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதுதான் வந்து இங்க கதை. இதற்கு பதில் தான் வந்து அந்த காவு கொடுக்கும். அடுத்த செக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம், அடுத்த அத்தியாயத்தை கூட பார்க்கலாம். தர்ம வாச்சா கச்சித் பத்ரே நாமயம் ஆத்மனஸ்தே விச்சாயாசி ம்லாயாதே சண்முகேனா ஆலக்ஷயே பவித்தம் அந்தராதிம் தூரே பந்தும் சோச்சசி கஞ்சனாம்பா. Okay, translation. Dharma, in the form of who, asked, Madam, are you not ill and guilty? Why are you covered with the shadow of grief? It appears by your face that you have become blind. Are you suffering from some internal disease, or are you thinking of some relative who is away in a distant place? அப்போ அந்த தர்ம தேவதை வந்து அந்த பூமி கிட்ட வந்து கேக்குறாங்க, ஏன் நீங்க வந்து ரொம்ப கவலையா இருக்கீங்க? உங்க முகம்லாம் வந்து கருவடைஞ்சு போயிருக்குது. நீங்க ஏதாச்சும் சீக்குனால உங்களுக்கு வந்து பாதிப்பா இருக்குதா? இல்ல நீங்க யாராச்சும் தொலைவுல இருக்கக்கூடிய நபரை நினைச்சு யோசிக்கிறீங்களா? கலியுகத்தோடைய முதல் சிம்டம் தூரே பந்தும் சோச்சிசி கஞ்சனாம்பா, அதாவது நம்மளுக்கு வேண்டியப்பட்டவர்கள் எப்பொழுதுமே நம்மளுக்கு தொலைவாதான் இருப்பாங்க. கலியோடைய முதல் சிம்டம். இது வந்து பிரபுபாட் வந்து அந்த பிற்பாட்லயும் வந்து சொல்வாரு, காமிக்கிறேன். பிரபுபாட் சொல்றாரு, இப்ப கலியுகத்தோட முதல் சிம்டம் என்னது? நம்மளுக்கு வேண்டியவங்க எப்பொழுதுமே நம்மளுக்கு தொலைவா இருப்பாங்க. அது புருஷன் பொண்டாட்டியா கூட இருக்கலாம், தானே? புருஷன் அமெரிக்கா வேலை செய்வாரு, பொண்டாட்டி ரஷ்யா வேலை செய்வாங்க. வருஷம் எத்தனை வாட்டி பாத்துக்கவே மாட்டாங்க. அடுத்த வருஷம் தீபாவளி சந்திக்கலாம்னு சொல்லுவாங்க. இதுதான் கலியுகத்தோடைய சிம்டம். பிரபுபாத் பிற்பாட் சொல்றாரு, to earn a livelihood, the father lives at a far away from the son, or the wife lives far away from the husband. அப்ப சம்பாதிக்கிறதுக்காக கணவன் மனைவி விட்டு தள்ளி இருக்கிறாரு, இல்லைன்னா பிள்ளைகளை விட்டு அப்பா தள்ளி இருக்கிறாரு. they are suffering from internal disease. எப்படி இந்த பசுவுக்கு வந்து இன்டர்னல் டிசீஸ் சொல்றாரு இல்லையா தர்மர், இன்டர்னல் உள்ளுக்கு ஏதாச்சும் நோயம் கேட்கும் பொழுது, அதே போல இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சஃபரிங் ஃப்ரம் இன்டர்னல் டிசீஸ். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கவலையில இருக்கோம். என்ன கவலை? செப்பரேஷன் ஃப்ரம் தோஸ் நியர் அண்ட் டியர். ஏன்னா நம்ம ரொம்ப வேண்டியப்பட்டவங்க நம்ம கூட இல்லை. இதுதான் கலியோடைய முதல் சிம்டம்ஸ். அண்ட் எங்ஸைட்டிஸ் ஃபார் மெயின்டைனிங் த ஸ்டேட்டஸ் கோ. அது அவங்களை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையிலே வந்து வாழ வேண்டும். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தீஸ் ஆர் பட் சம் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் விச் மேக் த பீப்புள் ஆஃப் திஸ் ஏஜ் ஆல்வேஸ் அன்ஹாப்பி. பிரபா சொல்றாரு, இது வந்து பல காரணங்கள்ல ஒரு காரணம், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் இந்த கலியுகத்துல சந்தோஷமாக இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, அவர்களுக்கு வேண்டியவர்களை பிரிந்து அவர்கள் வாழ்வாங்க. ஆக்சுவலி நீங்க கேட்டாக்கா, ஏன் நீங்க பிரிஞ்சு வாழ்றீங்கனாக்கா, என் பிள்ளைகளுக்காக. சரி, பிள்ளைகளுக்காக என்ன பண்றீங்க? சம்பாதிக்கிறேன். யாருக்காக சம்பாதிக்கிறேன்? பிள்ளைகளுக்காக. ஏன் பிரிந்து வாழ்றீங்க? பிள்ளைக்காக. அப்ப அது வந்து ஒரு பதிலே இல்லாத கேள்விதான். பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்கிறீங்கனாக்கா பிள்ளைங்க கூட இருந்து நீங்க சம்பாதிக்கலாமே. இப்ப நீங்க வந்து என் பையனுக்கு 5 வயசு, இப்ப திடீர்னு வந்து என்னை வந்து அமெரிக்காவில் வேலைக்கு கூப்பிட்டானாக்கா, நான் 5 வயசு விட்டுட்டு போயிட்டேனாக்கா, நான் வருஷம் வர முடியுமான்னு கூட தெரியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நான் வர முடியுமான்னு கூட தெரியாது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம். 5 வருஷத்துக்கு நான் வந்து என்ன வந்து பாப்பான், who are you? அவன் ஃபாதர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்மள. அப்ப அவனுக்கு ஒண்ணும் தெரியாது 5 வயசு பையனுக்கு. அப்ப கொஞ்ச நாள் மறந்துடுவான். ஆனா நான் வந்து 5 வருஷம் வேலை செய்யும்போது என்ன நினைச்சிட்டு இருப்பேன்,
இவனே நினைச்சிட்டு இருப்பேன், நைட்ல தூங்க மாட்டேன், சரியா சாப்பிட மாட்டேன். உண்மைதானே? அப்போ அதனால நம்மளுக்கு என்ன வருது? இன்டர்னல் டிசீஸ் வருது நம்மளுக்கு. பிரபா சொல்ற அந்த பர்போட்ல. அப்போ கணவனும் மனைவியும் எப்பொழுதுமே நெருக்கமாக வாழ வேண்டும். கணவனும் மனைவியும் வேற வேற நாட்டுல வாழ்ந்தாங்கக்கா அவங்க எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. உமன்ஸ் இண்டிபெண்டனாக இருக்க முடியாததுக்கு ஒரு காரணம் இது. ரைட் தானே? அவங்க சந்தோஷமா இருக்கணும்னாக்கா அவங்களுக்கு தேவையானது ஒரு கணவன் குழந்தைகள் எல்லாம் பக்கம் பக்கத்துல இருக்கணும். அவங்க இண்டிபெண்டன்ட் என்ற பேர்ல கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் இந்த குறை அவங்க மனசு பாகான் பிரஜா பிரஜா உதாஸ்வின் மகாவதி அவர்ஷதி. மாமிசம் உண்பர்கள் உன்னை துஷ்பிரயோகம் செய்ய போகிறார்களா என்பதற்காக நீ வெறும் கவலையில் ஆழ்ந்திருக்கிறாயா? அல்லது தற்போது யாகங்கள் செய்யப்படாததால் தேவர்கள் இப்பொழுது தங்களுக்குரிய யாக பங்கை இழந்திருப்பதை குறித்து நீ வருந்துகிறாயா? அல்லது பசியாலும் பஞ்சத்தாலும் ஜீவராசிகளுக்கு ஏற்பட்ட துன்பங்களை குறித்து நீ விசாரணப்படுகிறாயா? அப்போ தர்மம் பூமிகிட்ட கேள்வி கேட்கிறாருனாக்கா, தர்மத்துக்கு இருக்க 3 கால் இல்லைங்க அங்க சொல்றாரு. ரைட்டா? ஏன் நீ கவலையா இருக்க? எனக்கு 3 கால் இல்ல, நீ கவலையா இருக்கியான்னு முதல் கேள்வி. முதல் சிம்டம் ஆஃப் கலி. Are you lamenting for myself? அதாவது தர்மம் அதனுடைய 3 காலை தொலைத்து விட்டது. இதுதான் கலியோடைய 2வது சிம்டம். அடுத்து 3வது என்னன்னாக்கா, நீ உனக்காக நீ கவலைப்படுறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அதர்மவாதிகள் உன்னுடைய மாமிசத்தை அவர்களுடைய இன்பத்துக்காக உன்னை பயன்படுத்த போறாங்க. அதனால நீ கவலைப்படுறியா அப்படின்னு 3வது கேள்வி. அப்போ இது என்ன பொருள்னாக்கா, இப்ப பூமி என்பவங்க ஒரு பசு ரூபத்துல இருக்கிறாங்க. இப்ப தர்மம் என்ன சொல்றாரு? உன்னுடைய அந்த மாமிசத்தை அன்லாஃபுல் மேன் ப்ரோபால் சொல்றாரு. இந்த மாதிரி அன்லாஃபுல் மேன் உன்னுடைய மாமிசத்தை உண்ண போறாங்க. அதனால நீ கவலையா இருக்க. ஏன்னாக்கா பூமியோடைய இயற்கையான விஷயங்களை மனிதன் அவனுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த போறான். அதனால பூமி நீங்க கவலையா இருக்கீங்களா என்பது அதனுடைய கேள்வி. 4வது யாகங்கள், நோ சாக்ரிஃபைஸ், எந்த வகையான யாகங்களும் இங்க செய்யறதுக்கு குறைவாக இருக்கிறது. அதனால நீங்க கவலைப்படுறீங்களா? அப்ப யாகங்கள் செய்யாதனால நம்மளுக்கு பசியும் பஞ்சமும் வரப்போகிறது. அதனால நீங்க கவலையா இருக்கீங்களா? கலியோடைய சிம்டம்ஸ் இதுதான். முதல்ல வேண்டியவங்க தொலைவா இருப்பாங்க. 2வது தர்மத்துக்கு 3 கால் இல்ல. 3வது பூமியே சுயநலவாதிகள் பூமிக்கே தாக்கத்தை கொடுக்கறாங்க. 4வது தேவர்கள் வேண்டக்கூடிய யாகங்கள் கிடையாது. 5வது அதனால கலியோடைய தாக்கம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா பசியும் பஞ்சமும் ரொம்ப தலைவிரித்தி ஆடும். இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய ஒரு பொருள். இங்க நிறைய உரைகள் ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க. முக்கியமா வலதே வித்யாபூஷன் என்ன சொல்றாருனாக்கா, அந்த மாமிசத்தை நீ உன்னுடைய மாமிசத்தை அன்லாஃபுல் மேன் அனுபவிக்க போறாங்க என்று அதனால நீ கவலைப்படுற. அதுக்கு என்ன சொல்றாருனாக்கா, உன்னுடைய அதாவது பூமியோடைய இயற்கை ரிசோர்சஸ் எல்லாம் சூத்திரர்கள் அவருடைய இன்பத்திற்காக பயன்படுத்த போறாங்களா, அதனால நீங்க கவலையாக இருக்கிறீங்களா என்பது கேட்பதாக அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து 6வது, இதெல்லாம் 6, 7, 8 அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். ஓகே, டிரான்ஸ்லேஷன் படிங்க பிரபு. டெக்ஸ்ட் 20, 21, 21. எஸ், படிங்க. Are you feeling confusion for the unhappy women and children who are left fallen by unscrupulous persons? Or are you unhappy because the godliness of learning is being handled
by Brahmanas addicted to acts against the principle of religion? Or are you sorry to see that the Brahmanas have taken shelter of administrative families that do not respect Brahmanical culture? ஓகே, ஆறாவது சிம்டம் ஆஃப் கலி. அங்க என்ன சொல்றாங்க? women and children will be unattended. பிரபு சொல்றாரு, are you feeling compunction for the unhappy women and children who are left forlorn by unscrupulous person? அதாவது பெண்களையும் குழந்தைகளையும் அவன் அம்போன்னு விட்டுருவான், அதனால நீங்க கவலையா இருக்கீங்களா என்பதை ஒரு கேள்வி. அப்ப இங்க பிரபுபாதர் சொல்றாரு, in the age of Kali, women, children along with Brahmana and cows will be grossly neglected and left unprotected. இந்த கலியுகத்துல பெண்கள், குழந்தைகள், பிராமணர்கள், பசு எல்லாமே அவங்க grossly neglectedனாக்கா அவங்க எல்லாருமே கை விட்டுருவாங்க என்பது சொல்றாரு. அதனால இந்த மாதிரி கை விடுறதுனால the woman will try to become independent of the protection of men. சொல்றாங்க இந்த மாதிரி. நான் போனா சொன்னேன் இல்லையா கலியோட தாக்கம்னு, சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இவனுடைய உதவி தேவையில்லை, நான் இண்டிபெண்டனாக ஆக போகிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா திருமணம் எப்படி பிரபா சொல்றாரு, மேரேஜ் will perform as a matter of formal agreement between man and woman சொல்றாரு. அப்ப கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண் என்ன நினைக்குது, இண்டிபெண்டன்ட். அப்ப கல்யாணம் எதுக்கு நடக்குது, சும்மா ஒரு அக்ரிமெண்ட், 10 வருஷம் லோன் கட்டணாக்கா பிடிச்சிட்டு போயிடணும் பேங்கான்னு சொல்ற மாதிரி. சரி, இது பிரபுபாத் சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் கலி இதுதான், அதை சொல்றேன். பிரபு அதோட முடிக்காம இன்னும் நிறைய பாயிண்ட் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, the woman will try to become independent of protection of men and marriage will be performed as a matter of formal agreement. இது முதல்ல சொன்னது. அப்ப அவங்க தனிர்ச்சியா இருக்கிறதுக்காக, ஏன்னா ஏன் அவங்க தனிர்ச்சியா இருக்கிறாங்க நீங்க முதல்ல யோசிக்கணும். ஏன் இருக்கிறாங்க? பிரபு என்ன சொல்றாரு, அவங்க எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஸ்திரீ தர்மம் சொல்லி கொடுக்கறதுக்குங்க ஆள் இல்ல, ரைட் தானே? அவங்க எல்லாரும் கை விட்டானா அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நானே செஞ்சுக்கிறேன். ஓகே, கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு ஒரு சாட்சி, என் சைட் ஒரு சாட்சி, அவர் சைட் ஒரு சாட்சி, அவன் ஒரு டேட் சொல்லுவான், அங்க போய் சைன் வச்சுட்டு அந்த 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 வெட்டிங் சர்டிபிகேட்டு தூக்கி 2 காப்பி கொடுப்பான், ஒன்னு பொண்ணுக்கு ஒன்னு ஆணுக்கு. அவன் யார் 2 காப்பி கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. பிற்காலத்துல எதுக்காசு முதல்ல கொடுக்குறானா இல்ல ஒரு தொலைச்சிட்டு அவனு வச்சிருப்பான்னு கொடுக்குறான்னு தெரியல. பட் எனிவே அவன் 2 காப்பி கொடுத்துட்றான். அப்ப அந்த ஃபார்மல் அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம இப்ப என்ன பண்றோம், அதுதான் திருமணம் நம்ம நினைச்சுக்கிறோம். இப்ப உதாரணத்திற்கு நம்ம அந்த ஆண் பெண் கிட்ட பிரியணும்னாக்கா அந்த அக்ரிமெண்ட் வச்சுதான் நம்ம பிரியணும். நீங்க செஞ்ச யாகத்துல அவங்க கேட்க மாட்டான் அரசாங்கத்துல, நீங்க என்னைக்கு யாகம் பண்ண, நீங்க என்னைக்கு பத்திரிகை அடிச்சுனா செல்லாது. அவனுக்கு எது தேவை, அந்த அதுதான் பிரபு சொல்றாரு. ஏன்னா ஏற்கனவே இங்க யாகம் செய்யறது இல்ல, கலியோட சிம்டம். அப்ப நீங்க எங்க விவாக சம்ஸ்காரம் ஒழுங்கா செய்ய போறீங்க? இப்ப உள்ள நிலையில நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் இடையில ஒருத்தரை சந்திச்சு பேசுறேன். அவர் என்ன சொல்றாரு, யான் தான் தெரியல, இந்த பூசாரிங்களாம் அவ்வளவு காசு வாங்கணும் ஒரு கல்யாணம் பண்றதுக்கு, கல்யாணம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் யோசிச்சேன், அந்த டேக்கோ சாப்பாடு இதெல்லாம் ஒரே ஒரு நாள் கூத்து, அதுக்கு அவங்க அவ்வளவு செலவு பண்றாங்க, அது அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா அந்த பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய தட்சணை மட்டும் அவங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியுது. ஏன்? கலியோடைய இன்ஃபுளுன்ஸ். என்னன்னாக்கா, முன்ன உள்ள கல்யாணம் என்பது இந்த காப்பி கிடையாது. முன்ன கல்யாணம்னா எப்படி, வாக்தானம் ச பிரதானம் ச பாணினி வாரணம் பாணி பீடனம் விவாக சப்தபதி பஞ்சாங்க விவாத பரிகீர்த்தி. இந்த கல்யாணம்னாக்கா 5 விஷயம் இருக்கணும் சாஸ்திரம் சொல்றது. வாக்தானம் ச பிரதானம் ச வாரணம் பாணி பீடனம். முதல்ல வாக்தானம் பிரதானம், அதாவது முதல்ல நிச்சயதார்த்தம் பண்ணணும். ரிஜிஸ்டர்லாம் அங்க வராது, இது சாஸ்திரத்தோட ஸ்லோகம். இது வாக்தானம் ச பிரதானம் ச வாரணம் பாணி பீடனம்.
முதல்ல நிச்சயதார்த்தம் பண்ணணும், அப்புறம் பையனுடைய பெருமைகளை எல்லாம் வந்து இந்த பத்திரிகையில வாசிக்கணும். அதற்கப்புறம் வந்து பாணினி, அதாவது வந்து பாணி கிரகணம் பண்ணணும், இந்த பெண்ணை கையும் பிடிச்சு கொடுக்குறது. உலகத்திலே ஆக பெரிய தானம் என்னன்னாக்கா கன்னியாதானம். ஏன்னா அட்ரஸே இப்ப இல்ல, இப்ப எல்லா அட்ரஸ் வாட்ஸ்அப்ல தான் தெரியும். முன்ன காலத்துல கன்னியாதானம். ஆமா, கன்னியாதானம்னாக்கா ஒரு பொண்ணை வந்து இப்ப என்ன தானம் இருக்கு, இப்ப அன்னதானம் இருக்கு, வஸ்திர தானம் இருக்கு, எல்லாம் அதெல்லாம் சிறந்தது. அதை விட சிறந்தது கன்னியாதானம். கன்னியானா வந்து ஒரு உமன். அந்த உமன் வந்து ஊர் பேர் தெரியாதவங்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து ஒருத்தர் கைப்பிடிச்சு கொடுக்கறது தான் வந்து ஆக பெரிய தானம், கன்னியாதானம். வாக்தானம் ச பிரதானம் ச பாணினி. இது கன்னியாதானம் வந்து பண்றாங்க. அப்ப இந்த கன்னியாதானம் பண்ணும் பொழுது அந்த கல்யாணம் முடிஞ்சாங்க 5வது அங்கமாக சப்தபதி பஞ்சாங்கா, அந்த 7 அடிகளை வச்சு சப்தபதி என்று வந்து நீங்க பாத்திருப்பீங்க சில கல்யாணத்துல வட்டம் வட்டமா போட்டு பொண்ணு காலை பிடிச்சி அந்த பையன் கூட்டிட்டு போவான். இது 7மே என்ன சொல்லுதுனாக்கா, என்ன சொல்லுது, இந்த பெண் இந்த கணவனுக்கு பகவான் விஷ்ணுவோட திருப்திக்காக சந்தோஷமாக சுபிச்சமாக வாழ வேண்டும் தான் அந்த சப்தபதி வந்து அங்க நடக்குது. இதுதான் திருமணம். இல்ல இல்ல பிரபு, வெத்தலை மஞ்சள்லாம் இப்ப இல்ல. இப்ப வந்து நான் சொல்றேன் என்னன்னா இருக்குன்ட்டு பெர்ஃபியூமு, பவுடரு, ஹேண்ட் போனு, சப்பாத்து, ஹேண்ட்பேக் பிராண்ட் நான் சொன்னா கூட வேடிக்கையா இருக்கும். ஒண்ணு தேவையே இல்லை. களியோடைய தாக்கம். அப்போ நம்ம நான் வந்து இல்ல முடியாது பிரபு, பசங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா அம்மா வந்து அவனை சொல்லி கொடுத்து வளர்க்கலையே. அப்ப என்ன ஆகுனாக்கா அடுத்த கல்யாண தாக்கம் என்னன்னாக்கா, பிராமணர்கள் வந்து டேக் ஷெல்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபேமிலிஸ். பிராமணர் என்ன பண்ணுவாங்கனாக்கா பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய அடைக்கலத்து கீழே வந்து இருப்பாங்க. ஆனா அடைக்கலம் கொடுக்கறவன் வந்து பிராமணன் மதிக்க மாட்டான். சொல்றாரு that the families that do not respect Brahmanical culture வந்து பிரபா சொல்றாரு. ஏன் வந்து அந்த ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து பிராமணன் மதிக்க மாட்டாங்க? ஏன்னா பிராமணனே வந்து இதுக்கு முன்னாடி சொல்றது பார்த்தோம், ரிலீஜியஸ் பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்ட் தான் இருக்கிறான். ஆனா பரிஷித் மகாராஜோட காலத்துல பிராமணன் எப்படி இருக்கிறாங்க, எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்க தேவையெல்லாம் பரிஷித் மகாராஜா பூர்த்தி பண்றாரு. அவரு சிறந்த ராஜா, சிறந்த பிராமணர். இப்ப எப்படி இருக்கு பிரபு, அது எல்லாமே இந்த பிற்பட்டு எழுதுறது. பிரபு அந்த பிற்பட்டுல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. In this age, illicit connection with women will render many women and children uncareful. நேரத்துல தப்பான ஒருவனால நல்ல பெண்களும் குழந்தைகளும் கைவிடப்படுவார்கள். Circumstantially, the woman will become more independent of the protection of men and marriage will become matter of formality. இதுதான் வந்து இங்க பிரபுபாதர் வந்து அங்க சொல்றாரு. அப்ப பலதேவ் வித்யாபூஷணம் வந்து இதுதான் கேட்கிறாரு. வேற ஒரு பாணியில கேட்கிறார். என்ன கேட்கிறாருனாக்கா, நீ ஏன் கவலையா இருக்க? பெண்கள்லாம் கணவனால பாதுகாக்கப்படலையா? குழந்தைகள்லாம் பெற்றோர்களால பாதுகாக்கப்படலையா? இங்க இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ராட்சசனை போல கருணை இல்லாம இருக்கிறாங்களா? நீ வந்து பிராமணர் குடும்பத்திலே பேருக்காக பிராமணனாக இருந்து தப்பாக செய்யக்கூடிய பிராமணனாக கவலையாக இருக்கிறியா? இல்ல நீ வந்து நல்ல உயர்ந்த அரச பரம்பரை, அதாவது உயர்ந்த ராஜ்யம் பண்ற பரம்பரை வரக்கூடியவர்களுக்கு வந்து பிராமணர்களுக்கு மேல எந்த வகையான மரியாதையும் இல்லாதனால நீ கவலையா இருக்கியான்னு வந்து அங்க வந்து அந்த பூல் வந்து கேக்குது. இன்னும் 2 அங்க வந்து கேக்குது. 22வது ஸ்லோகம் நினைச்சு படிங்க. Translation. இதன் விளைவாக அவர்கள் அரசாங்க உபகாரங்கள் எல்லாம் ஒழுங்கற்ற நிலைக்கு உள்ளடக்கியுள்ளனர். இந்த ஒழுங்கின்மையை குறித்த இப்பொழுது
நீ வருந்துகிறாயா? உண்ணுதல், உருகுதல், பருகுதல், உடலுறவு கூடுதல் போன்றவைகளில் சட்ட திட்டங்களை இப்பொழுது பொதுமக்கள் பின்பற்றுவதில்லை. மேலும் இத்தகைய செயல்களை எந்த இடத்திலும் செய்யக்கூடிய சுபாவத்தையும் அவர்கள் கொண்டுள்ளனர். உன்னுடைய வருத்தத்திற்கு இதுவா காரணம்? ஓகே, அடுத்த கலியோடைய 2 சிம்டம். மொத்தம் நம்ம இது வரைக்கும் 8 பார்த்துட்டோம். அடுத்த 2 சிம்டம் என்னன்னாக்கா, அந்தந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய கடமைகளை வந்து சரியா செய்யாதனால நீ வந்து கவலையா இருக்கியா அப்படின்னு சொல்றாரு. So called administrators are now bewildered by the influence of age of Kali, and thus they have put all state affairs into disorder. Are you now lamenting disorder? அப்ப என்ன சொல்றாரு, இந்த இப்ப இங்க ஆட்சி பண்றவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் வந்து ஆல் ஸ்டேட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து டிஸார்டர்னாக்கா சரியான நிலையில இல்லை. இவங்க பண்ண இந்த காரியத்துக்காக நீ வந்து கவலைப்படுறியா? நீங்க ரொம்ப வேணாம், டெமோக்ரஸின்னு நம்ம பேசுறோம். டெமோக்ரஸினாக்கா ஓட்டு போட்டு ஒருத்தரை வந்து நம்ம தலைவராக்குறோம். அந்த டெமோக்ரஸில இத்தனை ஆண்டுல நிறைய நாடுகள் நீங்க எடுத்துக்கலாம், இந்தியா எடுத்துக்கலாம், மலேசியா எடுத்துக்கலாம். இது நிறைய முக்கால்வாசி டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இல்லை, முன்னெல்லாம் வந்து ராஜாவுடைய இது அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த டெமோக்ராட்டிக்ல வந்து என்ன ஆகுதுனாக்கா, அவன் வந்து எப்பொழுதுமே வந்து அந்த பில்ஸ்னாக்கா அந்த ரெசல்யூஷன்ஸ் அந்த அந்த சட்டத்திட்டங்கள் வந்து அவன் போடும் பொழுது அவனோட சுயநலத்தை அவன் போடுவான். அடுத்து வரவன் என்ன பண்ணுவான், அவனோட சுயநலத்தை தான் அவன் போடுவான். அடுத்து வரவன் அவனோட சுயநலத்தை தான் போடுவான். டெமோக்ரஸினாக்க இப்ப என்ன ஆகுது, அவன் என்ன பண்றான், அவனுடைய திட்டத்தெல்லாம் ஒரு சுருக்கமாக வித்து எழுதி உங்ககிட்ட அவன் வந்து விற்கிறான். உங்ககிட்ட விற்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, ஓ 3 கட்சி இருக்குது, இந்த கட்சி எனக்கு இந்த 100 வெள்ளி கொடுக்குது, இந்த கட்சி எனக்கு 200 வெள்ளி கொடுக்குது, இந்த கட்சி எனக்கு 300 வெள்ளி கொடுக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, அவன் கொடுக்கிற அந்த லஞ்சம் சொல்ல முடியாது, அவன் கொடுக்கிற அந்த அன்பளிப்புக்கு நீங்க வந்து இரையாகிறீங்க. இது டெமோக்ரஸியா? இல்ல, இது டெமோக்ரஸி இல்ல. ஏன்னா டெமோக்ரஸினா என்னன்னாக்கா, நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணி எல்லாம் பண்ணா டெமோக்ரஸி நம்ம ஒத்துக்கலாம். அப்போ இப்ப இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து எல்லா வரைக்கும் வந்து கலியோடைய தாக்கத்து கீழே இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு நல்ல தலைவர் வந்தாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க, இப்ப வரைக்கும் நீங்க சொல்லுங்க, முன்னாடி அவரே பரவாயில்ல. உண்மையா இல்லையா? அது தெரியல, நான் பேர் சொல்ல. சோ அடுத்த 5 வருஷம் இதுதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா டெமோக்ரஸி என்ற பேர்ல இது நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தாக்கம் இது வந்து. ஏன்னா இது கலியோடைய ஒரு எஃபெக்ட். ஆனா முன்ன வந்து என்ன ஆகுதுனாக்கா, முன்னெல்லாம் வந்து ராயல், அதாவது வந்து ராஜ்யம், ராஜா, அரசர்கள் அவங்க என்ன பண்றாங்க, அப்ப டெமோக்ரஸி இல்லையே பிரபு, தேவையில்லைன்னா அவங்க அப்பா வந்து அந்த பையனை சின்னதுலயே ட்ரெயின் பண்ணிடுவாரு. அவன் பெரிய தர்மவாதியா வந்து வந்துருவான். அவன் தர்மவாதியா வரலன்னா கூட இன்னொருத்த வந்து தர்மவாதியா இருப்பான். நிறைய குழந்தைகளை வந்து கத்துக்குவாங்க. அப்ப இப்ப என்ன சொல்றாங்க, முன்ன உள்ள சிஸ்டம்லாம் முடியாது, அது வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்துதான் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சில அரசியல் கட்சி நீங்க பாத்தீங்கன்னா அப்பா புள்ளையோட புள்ள, உண்மைதான் ப்ரோ. அப்ப இது டெமோக்ரஸியா? இல்ல. இதுதான் வந்து இங்க பிரபுபாதர் வந்து அங்க சொல்றாரு. அப்புறம் அடுத்து வந்து 10வது சிம்டம் என்னன்னாக்கா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் நாட் அப்சர்வ். அப்போ இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கும் பொழுது சட்டத்திட்டத்தெல்லாம் யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க. பிரபுபாதர் சொல்றாரு, the so-called administrators are now bewildered by the influence of Kali, and thus they have put all state. Are you not lamenting? அதாவது வந்து சிம்டம் கலியில வந்து இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வந்து யாருமே வந்து கடைபிடிக்க போறது இல்லை அப்படின்னு வந்து இங்க பிரபுபாதர் வந்து அங்க உரை இருக்கிறாங்க. அடுத்து 23வது ஸ்லோகம். ஓ Mother Earth, the Supreme Personality God Hari incarnated himself as Lord Sri Krishna just to unload your heavy burden. All his activities here are transcendental and they cement the path of liberation. You are not bereft of his presence. You are probably not thinking of those activities and feeling sorry. அப்ப அடுத்து அந்த தர்மா அந்த பூமி கிட்ட என்ன கேட்கறாங்கனாக்கா,
ஒருவேளை கிருஷ்ணர் வந்து உன்னை விட்டு பிரிந்து போனதுனால உனக்கு இவ்வளவு கவலையோ? ஏன்னா கிருஷ்ணர் இருக்கும் பொழுது இது எல்லாமே வந்து சரியா இருந்துச்சு. கிருஷ்ணர் கிளம்பின உடனே ஏன் வந்து இந்த தர்மா வந்து இதெல்லாம் சொல்லுதுனாக்கா, கிருஷ்ணர் இல்லாதனால இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லுது. புரியுதுங்களா? அப்ப அவங்க சொல்றாங்க, கிருஷ்ணர் கிளம்பிட்டனால இதெல்லாம் நடந்ததுனால அவருடைய சிந்தனையில நீ கவலையா இருக்கியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து 24 Mother, you are the receiver of all riches. Please inform me of the root cause of the tribulation by which you have been reduced to such a weak state. I think that powerful influence time which conquers the most powerful might have forcefully taken away all fortune, which was adored even by the demigods. அப்போ கிருஷ்ணர் இருக்கும் பொழுது இவங்க வந்து ரொம்ப சுபிச்சமா இருந்திருக்கிறாங்க பூமி. அப்ப கிருஷ்ணர் கிளம்பிட்ட உடனே ரொம்ப சொல்றாரு, மாதர் யூ ஆர் ரிசீவியர், யூ ஆர் த ரிசீவர் ஆல் ரிச்சஸ். எல்லா வகையான இயற்கை செல்வங்களும் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்தும் நீங்க இப்படி ஆவனதுக்கு காரணம் என்ன என்பது அங்க தர்மதேவி வந்து கேக்குறாங்க. ஏன்னா காலத்தோடைய தாக்கத்தினால நீங்க இப்படி ஆயிட்டீங்களா, இல்ல உங்களுடைய சுபிச்சத்தை எல்லாம் யாராச்சும் கடத்தி கொண்டு போயிட்டாங்களா? அது வந்து தேவர்களால கூட வந்து வேண்டப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 20 அவ்வளவுதான். ஓகே. சோ ஜெனரலி நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா, பரிஷித் மகாராஜாவுடைய அந்த டூர்ல அங்க வந்து அவர் வந்து தர்மா, கலி, பூமி இவங்கெல்லாம் வந்து பரிஷித் மகாராஜா சந்திக்கிறாரு. அந்த சூழ்நிலையை வந்து சூத்த கோஸ்வாமி அவங்க சொல்லும் பொழுது, அப்ப சௌனகாதி ரிஷிகள் என்ன கேட்கறாங்க, ஏன் வந்து பரிஷித் வந்து கலியை அப்பயே சாகடிக்கல கேட்கறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம அந்த செக்ஷனுக்கு போகல. ஏன் அப்படி சாகடிக்காதுன்னு கேட்கும் பொழுது, அப்ப சூத்த கோஸ்வாமி முதல்ல பரிஷித்தோடைய பலத்தை வந்து சொல்றாரு. அப்புறம் அவருடைய முன்னோர்களுடைய பெருமைகளை வந்து சொல்றாரு. அடுத்து பரிஷித் வந்து மகாபாகவதர். ஏன்னா கிருஷ்ணர் கதைகளை கேட்டு அவர் ரொம்ப ஆனந்தம் அடைகிறார், மற்ற பக்தர்களுடைய கதையை கேட்டும் ஆனந்தம் அடைகிறார் என்று நம்ம வந்து சொல்றோம். அடுத்து சூத்த கோஸ்வாமி சொல்றாரு, தர்ம தேவதையும் பூமி தேவியும் இங்க பேசிக்கிறாங்க. தர்ம தேவதைக்கு வந்து 3 கால் உடைக்கப்பட்டது, இவங்க பூமியும் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க, அழுவுறாங்க. அப்போ நீங்க அழுவுறதுக்கு என்னென்ன காரணங்கள் என்பதை வந்து 10 காரணங்கள் வந்து வரிசைப்படுத்தி வந்து அங்க பூமி வந்து கவலையா இருக்குதா என்பது வந்து தர்ம தேவதை கேட்கிறாங்க. ஒண்ணு, உங்களுக்கு பிடித்தமானவர்கள் வந்து ரொம்ப கலியோடைய 10 சிம்டம்ஸ். பிடித்தமானவர்கள் ரொம்ப தொலைவா இருக்கலாம், கவலைப்படுறீங்களா? இல்ல எனக்கு 3 கால் போச்சுன்னு கவலைப்படுறீங்களா? இல்ல உங்களுடைய மாமிசத்தை அல்லது உங்களுடைய செல்வத்தை யாராச்சும் வந்து தப்பான முறையில பயன்படுத்துறாங்கன்ற நீங்க கவலைப்படுறீங்களா? இல்ல தேவர்களுக்கான செய்யக்கூடிய யாகங்கள் கொடுக்காதனால அதற்காக நீங்க கவலைப்படுறீங்களா? இல்ல இதெல்லாம் செய்யாதனால பஞ்சமும் பஞ்சமும் பட்டினியும் வந்துடும் அதனால கவலைப்படுறீங்களா? இல்ல சந்தோஷம் இல்லாத பிள்ளைகள் குழந்தைகள் ஏன்னா அவர்கள் வந்து கைவிடப்பட்டதனால் நீங்க வந்து கவலைப்படுறீங்களா? அதுக்கப்புறம் பிராமணர்களும் வந்து தப்பான அதாவது வந்து புறம்பான செயல்களை செய்யறதுனால நீங்க கவலைப்படுறீங்களா? பிராமணர்கள் வந்து இந்த அரசியல் இருக்கிறவர்களுடைய உதவியில இருக்கும் பொழுது அவர்கள் வந்து பிராமணர்கள் மதிக்காதனால நீங்க வந்து கவலைப்படுறீங்களா? இல்ல நீங்க வந்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய தப்பான சில டிசார்டர்ஸ் அவங்க செய்யக்கூடிய தப்பான சில தீர்மானங்கள் தப்பான செயலாக கவலைப்படுறீங்களா? இல்லைன்னா எல்லாருமே வந்து சட்டத்திட்டத்தை தர்ம சட்டத்திட்டத்தை கடைபிடிக்காதனால நீங்க கவலைப்படுறீங்களா? இதெல்லாம் கலியோடைய சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஏன் வருதுன்னு வந்து அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் இல்லாதனால நீங்க கவலைப்படுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேங்களா? இதுதான் வந்து அவங்க 2 பேருக்கான உள்ள உரையாடல். அடுத்து வந்து 25 to 36 இது வந்து மாதர் எர்த் வந்து இந்த கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் பரிஷித் வந்து ஏன் வந்து அவனை சாகடிக்க மாட்டாரு, அவனை வந்து 4 இடத்துல விடுவாரு, அவன் தங்கத்துல விடுவாரு, அதெல்லாம் வந்து
அடுத்த சாப்டர்ல வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து 25 26 மொத்தம் வந்து 11 ஸ்லோகம். இந்த வாரம் அடுத்த வாரம் பார்க்கலாமா, கண்டினியூ பண்ண போறீங்களா? நெக்ஸ்ட் வீக். ஓகே, கண்டினியூ பண்ண பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இது வந்து 10 சிம்டம் உடைய அந்த கேள்விகளை வந்து ரொம்ப அழகா வந்து பூமி வந்து சொல்லுவாங்க. என்னென்ன கேள்வி கேட்கிறாரு இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன பார்த்து கவலைப்படுற, நீ உன்னைய பார்க்கறதுக்கே கவலையான நிலைமையில்தான் இருக்குன்ட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உரையாடல் இது வந்து பூமியோடைய உரையாடல். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம வந்து பார்க்கலாம். 25 36 நீங்க நேரம் வந்தா ப்ரோப்போர்ட்டை நீங்க வந்து கொஞ்சம் படிச்சுக்கங்க. ஸோ ரொம்ப அழகா வந்து இதெல்லாம் வந்து விளக்கி இருப்பாரு. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள கிளாஸ். எனி கொஸ்டின் கமெண்ட்ஸ் கேள்விகள் தான் நீங்க கேட்கலாம். ஓகே, ஆமா, ராஜா அது நம்ம 18வது அத்தியாயத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் பொறுப்போட்டு எழுதிருப்பாரு, நான் விளக்குறாங்க டைம் இப்பயே சொல்லிட்டா அந்த ட்ரீல் போயிடும் உங்களுக்குலாம். ஆமா, நீங்க யோசிக்கிறீங்க அதான் ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்னு. அடுத்துன்னா அந்தாண்ட இன்னும் 1-2 வீக்ஸ் ஓடும் அது அந்த கதை வர்றதுக்கு. வேற ஏதாச்சும் நீங்க கொஸ்டின்ஸ்? ஸோ இதெல்லாம் வந்து கலியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்ரீமத் பாகவத்துல வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த கலியோடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்து நம்ம வெளியாகணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அதுவும் ஸ்ரீமத் பாகவத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான மருந்தும் வந்து ஸ்ரீமத் பாகவத் சொல்லப்பட்டிருக்கு. கலியர் தோச நிதே ராஜன் அஸ்தி நேக்கும் அன்புனா கீர்த்தனடேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜன். பகவான் கிருஷ்ணனுடைய நாமத்துல நீங்க அடைக்கலம் பண்ணணும். கலியர் தோச நிதே ராஜன், களி வந்து முழு தோஷங்கள் இருக்கக்கூடிய இடம். அஸ்தி நேக்கும் அன்புனா ஒரு நல்ல குணம் இருக்கு. கீர்த்தனர் ஏவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணனுடைய திருநாமம் இருக்குது என்பது வந்து ஸ்ரீமத் பாகவத்துல வந்து வரக்கூடிய காண்டங்கள்